அனைவருக்கும் வணக்கம். இன்று திசைக்கூடல் 399வது நிகழ்வு நமது தமிழ் மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பின் மூலமாக தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் திசைக்கூடல் நிகழ்வின் ஆரம்பம். இன்றைய தலைப்பு மதுரையில் கண்டறியப்பட்ட அண்மைய கல்வெட்டுகள், தொல்லியல் சின்னங்கள் குறித்த தகவல்களை பற்றி இன்றைய நிகழ்வில் அறிந்து கொள்ளப் போகிறோம். தகவல்களை கூறுவதற்கு பேராசிரியர் தேவி அவர்கள் இருக்கிறார்கள், நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வின் நமது தமிழ் மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பின் நிறுவனர் முனைவர் சுபாஷினி மேடம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் தேவி அவர்களையும் மற்றும் இந்த உரையை கேட்க ஆவலாக வந்திருக்கும் பங்கேற்பாளர்களையும் தமிழ் மரபு அறக்கட்டளையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். நிகழ்வின் தொடக்கமாக நமது தமிழ் மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பின் நிறுவனர் அவர்கள் நோக்க உரை வழங்குவார்கள். நோக்க உரை வழங்க மேடம் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த குழுவில் இணைந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய தலைப்பு மிகவும் சுவாரஸ்யமானது. ஏனெனில் தமிழ்நாட்டின் மிக முக்கியமான பகுதி என்பது மதுரை. மதுரையில் இருக்கின்ற வரலாற்று சின்னங்கள் அல்லது ஆலயங்கள், வழிபாட்டு தலங்கள் என்று பார்க்கும்போது ஏராளமானவை நிறைந்திருக்கின்ற ஒரு பகுதி மதுரை. வரலாற்று விஷயங்கள் மட்டுமல்ல, இலக்கியத்திலும் மதுரை மிக சிறப்பாக நமது தமிழர் பெருமையை பறைசாற்றி கொண்டிருக்கின்றது என்பது மாற்று கருத்து இல்லை. ஆனால் எல்லா சின்னங்களும் சரி, கல்வெட்டுகளோ அல்லது சிற்பங்களோ அல்லது மரபு சின்னங்களோ ஆவணப்படுத்தப்பட்டு விட்டனவா என்று நாம் ஆராயும் போது இல்லை என்பதுதான் பதிலாக நமக்கு வருகின்றது. பெரும்பாலான கல்வெட்டுகளும் பெரும்பாலான சின்னங்களும் அடையாளப்படுத்தப்பட்டு ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. ஆனால் அவை பற்றி மீண்டும் மீண்டும் நாம் பேசிக்கொண்டே இருக்கின்றோம். புதிதாக நமக்கு அடையாளப்படுத்தப்படுகின்ற ஆவணப்படுத்தப்படுகின்ற சின்னங்கள் பற்றியும் வழிபாட்டு தலங்கள் பற்றியும் பேசுவதற்கு ஆட்கள் குறைவாக இருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை, ஒரு வகையில் உண்மை. அந்த முறையில் டாக்டர் தேவி அவர்கள் தொடர்ச்சியாக தொய்வின்றி அவர்கள் மிக நீண்ட காலமாக மதுரையும் மதுரை சுற்று பகுதிகளிலும் இருக்கின்ற பல்வேறு வரலாற்று சின்னங்களை ஆவணப்படுத்தும் பணியை எந்தவித தொய்வும் இல்லாமல் ஆர்வத்துடன் தொடர்ந்து செய்து வருகின்றார். அது மட்டுமல்லாமல் உள்ளூர் பத்திரிகைகள் பலவற்றிலும் அவற்றை பற்றிய செய்திகளையும் பதிந்து வருகின்றார். இது மிக மிக முக்கியமான ஒரு செயல்பாடு. அந்த வகையில் அவரை பாராட்ட வேண்டியது நமது கடமை. இன்றைய நிகழ்ச்சியில் அவர் மிக விரிவான வகையில் அவரது கண்டுபிடிப்புகள் அல்லது ஆவணப்படுத்தல் நடவடிக்கைகள் பற்றி நம்மோடு உரையாட இருக்கின்றார். அவரை வரவேற்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. நமது தமிழ் மரபு அறக்கட்டளையின் நூல்கள் பலவும் இந்த நமது பல்வேறு தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு இந்த மாதிரி கோயில்கள் பற்றியும் கல்வெட்டுகள் பற்றியும் புதியதாக கண்டறிந்தும் ஏற்கனவே உள்ளவற்றை ஆவணப்படுத்தியும் தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது. நமது திசைக்கூடல் நிகழ்வுகளிலும் இது போல தமிழ் இலக்கியம் சார்ந்தும் நமது மரபுகளை பாதுகாக்கும் வகைகளை சார்ந்தும் அதை தொடர்பான நூல்களை பற்றியுமே தான் தொடர்ந்து பேசி வருகின்றோம். அதே போல இன்றைய நாளும் ஒரு மிக முக்கியமான நிகழ்வை கொண்டிருக்கிறது. நமது நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக பேச இருக்கின்ற நூல் ஆசிரியரை பற்றி அறிமுகம். பேராசிரியர் பா. தேவி அறிவுச்செல்வம் அவர்கள் பிறந்து வளர்ந்து திருமணம் முடித்திருப்பது மதுரையில். தனியார் மருந்தியல் கல்லூரியில் தாவர மருந்தியல் துறை தலைவராக பணிபுரிகிறார். இந்து சமய அறநிலையத்துறை அளித்த சிற்ப சாஸ்திரம், ஐம்பொன் சிற்பம் செய்யும் பயிற்சியினையும் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் கோயில் கட்டடக்கலை பட்டய படிப்பையும் முடித்துள்ளார். கோயில் அர்ச்சகர்களுக்கு சிற்ப சாஸ்திர வகுப்பும் எடுத்துக்கொண்டிருக்கிறார். கள ஆய்வின் வழியாக மதுரை சுற்று வட்டார பகுதிகளில் இருக்கும் சிற்பங்கள், தொன்மையான கோயில்கள், கல்வெட்டுகள், ஓலைச்சுவடிகள், பாறை ஓவியங்கள் உள்ளிட்ட தொல்லியல் மற்றும் வரலாற்று தடங்களை ஆவணப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவற்றை பாதுகாக்கும் முயற்சியிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். பாண்டியர்களின் கல்வெட்டுகள், கோயில் கட்டடக்கலை மற்றும் சிற்பங்கள் பற்றிய ஆய்வு கட்டுரைகள் 100க்கும் மேல் எழுதி மின் இதழ்களிலும் கருத்தரங்குகளிலும் வெளியிட்டுள்ளார். பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இது சார்ந்த வகுப்புகளையும் எடுத்துக் கொண்டிருக்கிறார். மதுரை தொல்லியல் ஆய்வு சங்க தலைவராகவும், பாண்டி மண்டல சமரச சுத்த சத்திய சன்மார்க்க சங்கம், மதுரை தொல்காப்பியர் மன்றம்,
மதுரை இயற்கை பண்பாடு அறக்கட்டளையில் அறங்காவலராகவும் உள்ளார். அன்னை மீனாட்சி உழவார பணிக்குழு உள்ளிட்ட அமைப்புகளில் முக்கிய பொறுப்புகளை வகிக்கிறார். மதுரை நடுகற்கள் என்ற தலைப்பில் மதுரை மாவட்டத்திற்குள் இருக்கும் சதிகற்கள் மற்றும் நடுகற்களை பற்றிய விவரங்களை விரிவாக எழுதி நூலாக வெளியிட்டுள்ளார். அரிட்டாப்பட்டி, மதுரை என்ற நூல்களையும் எழுதியுள்ளார். இவ்வளவு சிறப்புமிக்க நமது பேராசிரியர் அவர்களை இந்த நிகழ்விற்கு மீண்டும் வருக வருக என்று வரவேற்று அவருடைய உரையை கேட்க ஆவலாக இருக்கிறோம் என்பதை தெரியப்படுத்தி வாங்க மேம். நன்றி. மே 14, 2020 நம்ம தமிழ் மரபு அறக்கட்டளையோட இதே நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு முன்னாடி சிற்பசாஸ்திர நூல்கள்ங்கிறத முகநூல் வழியாக அப்போ நம்ம கொடுத்தோம். நான் பேசியிருந்தேன். 6 வருஷம் கழித்து மதுரையில் அண்மையில் கண்டறியப்பட்ட கல்வெட்டுகள், தொல்லியல் சின்னங்கள் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி நம்ம பகிர்ந்துக்க போகிறேன். இது கடந்த வருடம் தொல்லியல் கழகம் மதுரையில் நடத்துனாங்க. அந்த நிகழ்ச்சியில் சாந்தலிங்கம் ஐயா தொல்லியல் அறிஞர் இந்த தலைப்பை கொடுத்து கட்டுரை வாசிக்கிறதுக்கு சொல்லியிருந்தாங்க. அதோட தொடர்ச்சின்ட்டு தான் இதை சொல்லணும். பல கல்லூரிகளையும் அதுக்கப்புறம் பேசியாச்சு பொது கருத்தரங்குகளில். இப்போ இன்னைக்கு அதில் கிடைச்ச கொஞ்ச நேரத்தில் அண்மையில் கண்டறியப்பட்ட மதுரையில் நிறைய கண்டறிஞ்சிருக்கோம். அதில் இந்த நேரம் கருதி சில முக்கியமானது கால அடிப்படையில் இங்கே நான் பகிர்ந்துக்கலான்ட்டு பார்க்குறேன். அதை நம்ம பவர் பாயிண்ட்டாகவும் தயார் பண்ணியிருக்கிறோம். அதன் வழியாக புகைப்படம் வழியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா புரிஞ்சுக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும். இப்போ மதுரையில் பார்த்தோம், கண்டறிஞ்சு அதை ஆவணப்படுத்தணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன பண்ணுறோம்னா, அந்த கல்வெட்டுகளோ இல்லை தொல்லியல் சின்னங்களை அந்த ஊர் மக்கள்கிட்டயே தெரிவித்து இது உங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு அதை பாதுகாக்கிறதுக்கான ஏற்பாடை கூட இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை அதை தான் போய்கிட்டு இருக்குது. கடந்த இப்போ திங்கக்கிழமை கூட ஒரு முக்கியமான கல்வெட்டு ஒன்று அதை பார்த்து அந்த ஊர் இளைஞர்கள் இப்போ கொஞ்சம் நல்ல வேகமாக இருக்காங்க. அவங்கள்ட்ட சொல்லும் போது ஒரே நாள் தான் அவங்க அந்த பக்கத்தில் அந்த கோயிலில் அதை எடுத்து வச்சுட்டாங்க. இது இந்த வாரம் நடைபெற்றது. இந்த மாதிரி நிறைய கல்வெட்டு சின்னங்களை தொல்லியல் சின்னங்களை பாதுகாக்கிற வேலையும் இப்போ நம்ம மதுரையில் செய்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா எல்லாத்தையும் அரசாங்கத்திட்டே சொல்லிக்கிட்டு இருக்க முடியலங்கும்போது அந்த வேலையும் இப்போ நம்ம தொடர்றோம். இப்போ அதில் குறிப்பிட்ட முக்கியமான சில விஷயங்கள் மட்டும் நம்ம புகைப்படம் வழியாக பார்த்துடலாம். மதுரை இலக்கியங்கள் இந்த மாதிரி பார்க்கும்போது உலகத்திலேயே தொடர்ந்து இருக்கிற ஒரு ஊருன்ட்டு சொல்லுவாங்க மதுரையை. 5000 வருடம் 3000 வருடம் தொடர்ந்து இருக்கிற ஊருன்ட்டு. ஆனால் நம்ம இப்போ குன்னங்குடிப்பட்டி, இது கருங்காலக்குடி, மதுரை திருச்சி சாலையில் கருங்காலக்குடி பக்கத்தில் குன்னங்குடிப்பட்டிங்கிற ஒரு கிராமம். அந்த மலையடிவாரத்தில் ஒரு ஈமக்காடு இருக்கு. இதுக்கு முன்னாடி நரசிங்கம்பட்டிங்கிற இடத்துல மதுரையில் ஈமக்காடு இருந்தது. காடு அப்படின்னோம்னா ஒரு பெருங்கற்கால சின்னம் மட்டும் இருக்காது, நிறைய கிட்டத்தட்ட 100 கிட்ட இருக்கும். அதே மாதிரியான ஒரு ஈமக்காடு இங்கே குன்னங்குடிப்பட்டியில் இருக்குது. அதோட இடத்துல உள்ள பார்த்தோம்னா இந்த கல் ஆயுதம் நம்மளுக்கு கிடைச்சது. ஒரு 2 யதார்த்தமாக அங்கே சுற்றி பார்க்கும்போது கிடந்தது. இதோட காலத்தை நம்ம புதிய கற்காலம் அப்படின்ட்டு சொல்கிறோம். அண்மை கால அறிவியல் கால கணக்கீடு அப்படிங்கிற ஒரு நூலை சில மாதங்களுக்கு முன்பு தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை வெளியிட்டாங்க. அதன் அடிப்படையில் இதோட காலம் புதிய கற்காலம் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஆக மதுரை மாவட்டம் புதிய கற்காலத்தை கொண்ட அதிலிருந்து ஆரம்பிக்குது அப்படின்ட்டு இதில் நம்ம ஆதாரமாக சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா பாறை ஓவியம். இது புலிமலை. நம்ம அழகுமலையில் கிடாரிப்பட்டிங்கிற இடத்துல ஏற்கனவே தொல்லியல் துறை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த கிடாரிப்பட்டியில் செஞ்சாந்து ஓவியம் இருக்குது. அதோட காலம் இரும்பு காலம் அப்படின்னு சொல்லுவோம். பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அது பக்கத்துலேயே பார்த்தோம்னா கிடாரிப்பட்டி மலையை தாண்டினோடனே புலிமலைங்கிற ஒரு மலை. அந்த மலையில் மேல் பகுதியில் இந்த மாதிரி ஒரு சின்ன குகை இருக்குது. இப்போ பொதுவாக குகை இயற்கையாக அமைந்த குகை இருக்கும், உருவாக்கப்பட்ட குகையும் இருக்கும். இந்த குகை இயற்கையாக அமைந்த குகை. அந்த குகையில் இதே செஞ்சாந்து ஓவியம் இது கிட்டத்தட்ட 5000 வருடங்கள் மேலேயே பழமையானதாக தொன்மையானதாக இருக்கும். இதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னோம்னா
மனித உருவத்தோட பெண் உருவத்தை வந்து இதுல காட்டியிருக்கிறாங்க. அப்ப பெண் உருவத்தை வந்து மார்பகத்தை வந்து 2 புள்ளி வச்சு காட்டியிருக்காங்க. அந்த பெண் கால் கீழே பார்த்தோம்னா மான் வந்து காட்டியிருக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லி தொல்லியல் துறை சேர்ந்த எல்லா அறிஞர்களும் வந்து இந்த இடத்த வந்து பாறை ஓவியத்தை பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. இது அடுத்து ஒரு 5000 வருட பழமையானது அப்படின்ட்டு சொல்லலாம். இதுக்கு அடுத்த புகைப்படம். இப்ப எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரியும் தாலிப்பானை அப்படிங்கிறது. இது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பதிவு பண்ணது. இங்க வந்து பூதமங்கலம் அப்படிங்கிற இடம். இது கிட்டத்தட்ட கொட்டாம்பட்டி பக்கத்துல இருக்கிறது. இதுல தாலிப்பானையும் நிறைய மண்பாண்ட பொருட்களும் கிடைச்சிருக்குது. இன்னும் இத அந்த இடத்துல தான் இருக்கு. அடுத்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பொருளா இது இருக்குது. இது இந்த 100 நாள் வேலை திட்டத்துல சுத்தம் செய்யும்போது இருந்தது. அதுல ஒரு பகுதி தெரிய ஆரம்பிச்ச உடனே எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரியான பொருட்கள்லாம் கிடைச்சிருக்குது. இதுவும் கிட்டத்தட்ட வரலாற்றுக்கு முந்தைய காலம்தான். எப்படி 2000 வருடம் பழமையானதா இது வந்து நம்ம கருதலாம். இதுக்கு அடுத்து இது அரியமலை. நம்ம இப்ப பார்த்தோம்னா யானை மலை இருக்கும். யானைக்கு அடுத்து மலை பார்த்தோம்னா நரசிங்கம்பட்டி பெருமாள் மலைன்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இந்த அரிட்டாப்பட்டி, மாங்குளம், இப்படி தொடர்ச்சியா மதுரையை சுத்தி மதுரை மாவட்டங்கள்ல ஏகப்பட்ட குன்றுகள், குட்டுன்னு சொல்றது, மலைன்லாம் இருக்குது. அதுல இந்த அரிமலை அப்படிங்கிறது மேலூர் பகுதியில தான் இருக்குது. இந்த மலை மேல பார்த்தோம்னா 13ஆம் நூற்றாண்டு பாண்டியர்களோட சிவன் கோயில், அது வந்து தொல்லியல் துறை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அந்த கோயில் வந்து முற்றிலும் சிதைஞ்சிருச்சு. ஒரு கல்லு கூட அடுக்கி இல்ல. எல்லாமே பிரிச்சு போட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த மலையில பார்த்தோம்னா இந்த கற்படுக்கை வந்து இருக்கு. இதுல கிட்டத்தட்ட இந்த இந்த குகையை வந்து என்ன சொல்லுவோம்னா இயற்கையா அமைந்த குகை கிடையாது. இந்த படுக்கைக்காகவே ஒரு பகுதியை வந்து வெட்டி எடுத்திருக்காங்க. வெட்டி எடுத்து கிட்டத்தட்ட 12 படுக்கைகள் சரிவா வந்து செதுக்கி வச்சிருக்கிறாங்க. இதுவும் கிட்டத்தட்ட கிமு 1ஆம் நூற்றாண்டு அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். இந்த மலையிலேயே ஒரு சின்ன செஞ்சாந்து பாறை ஓவியம் இருக்குது. அதுக்கப்புறம் விளக்கு போடுற மாதிரியான மலையிலேயே வந்து சின்னதா விளக்கு மாதிரியான ஒரு குழி அமைப்புலாம் இருக்குது. அந்த மாதிரியான நிறைய வரலாற்று சின்னங்கள் இந்த அரிமலை மேல இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இது வந்து சோமகிரி மலை, மேலூர் பக்கத்துல இருக்கிற மலை. இது இப்போ சோழர்களோட கல்வெட்டு மதுரையில ரொம்ப சில எண்ணிக்கைகள்ல தான் இருக்கு. அதுல இந்த சோமகிரி மலைங்கிறது நம்ம மேலூர் பக்கத்துல நம்ம பேருந்துல போகும்போதே பார்க்கலாம், பயணத்துல பார்க்கலாம். அந்த மலை மேல இந்த கல்வெட்டு வந்து இருக்கு. இது ராஜராஜ சோழரோட கல்வெட்டு. மும்முடி சோழன்ட்டு அவருக்கு ஒரு பட்ட பேர் இருக்கும். அந்த பேர்லயே இந்த கல்வெட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுல என்ன அப்படின்னோம்னா இந்த மலையை வந்து ஒரு குறுநில தலைவர் மாதிரி இருந்திருக்கிறாரு. அவரை இந்த ராஜராஜ சோழரோட அதிகாரி, இந்த படை தலைவர் வந்து வெற்றி அடைஞ்சு அதை வந்து இந்த மலையில படிக்கட்டா வெட்டி வச்சிருக்காரு. மலையப்ப சம்பு அப்படிங்கிற அந்த மலையில இருந்தவர். அவரை வந்து இந்த அதிகாரி வெற்றி அடைஞ்சிருக்காரு. அது நினைவா வந்து இந்த படிக்கட்டை வந்து கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த கல்வெட்டு வந்து நம்மளுக்கு தெரிவிக்குது. அடுத்து இது காலம் வந்து கிபி 11ஆம் நூற்றாண்டு. இப்ப அதே மாதிரி யானைமலைக்கு அடுத்து பார்த்தோம்னா இந்த நரசிங்கம்பட்டி, இந்த பெருங்கற்கால சின்னம் சொல்லுவோம். அந்த மலையில இந்த குறியீடு மாதிரியான ஒரு சூளம் மாதிரியான ஒரு குறியீடும் ஒரு கல்லும் இருக்கு. அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் இது தெரியும். எல்லாருமே போகும்போதே நம்ம அங்க போனவங்களுக்குலாம் தெரியும். ஊர் மக்கள் சொல்லியிருப்பாங்க மேல குறியீடுலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சூலாயுதத்தை தான் அவங்க வந்து குறியீடுன்னு சொல்லியிருக்காங்க. பட் சூலாயுதம்ங்கிறது ஒரு சிவன் கோயிலுக்கு கொடுக்கப்பட்ட எல்லை குறிக்கிற ஒரு கல்லு தான் இந்த சூலம் அமைப்பு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரியான அமைப்பு கொடுத்து எழுத்தும் வந்து கொடுத்துருக்காங்க. கல்வெட்டா வெட்டி இருக்கிறாங்க. இப்போ இதோ எழுத்தமீதியை வச்சு பார்க்கும்போது இதோட காலம் வந்து கிபி 11ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லலாம். தெளிவா எல்லை கல் அப்படிங்கிற மாதிரி தான் எழுத்து தெரியுது. மற்றபடி மலையிலேயே இருந்ததுனால அதோட எழுத்துக்கள்லாம் கொஞ்சம் செதஞ்சிருக்குது. மேற்கொண்டு விவரங்கள் தெரியல. அடுத்து இப்ப இது வந்து இன்னொரு முக்கியமான ஒரு கல்வெட்டு.
திருமூகூர் திருவாதூர் சாலையில இடையப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமம். அதுக்கு முன்னாடி தெற்காமூர்ன்ட்டு சொல்லுவோம். ஆமூர், தெற்காமூர். இந்த தெற்காமூர்ல இந்த சாலையோரத்துல இந்த சாக்கடையில ஒரு கல்வெட்டு இருந்தது. இது பேருந்து நிலையம், பேருந்து நிறுத்தம். அங்க மக்கள் எல்லாம் இங்கேதான் உட்கார்ந்துருப்பாங்க. இப்ப கொஞ்சம் இளைஞர்கள்லாம் பத்தின விவரங்கள் தெரிஞ்சதுனால அந்த ஊர்ல இந்த கார்த்தி அப்படிங்கிற ஒரு இளைஞர் வந்துட்டு இது கல்வெட்டு மாதிரி இருக்குங்கிறத தெரியப்படுத்தி இந்த விவரத்தை நம்ம வந்து பார்க்கும்போது முக்கியமான ஒரு கல்வெட்டு விவரமா கொடுக்கறது என்னன்னா, அதே பாண்டிய மன்னர் முதலாம் ஆரவர்ம குலசேகர பாண்டியரோட 43வது ஆட்சியாண்டு கல்வெட்டு. அதாவது 1311ஆம் நூற்றாண்டு இந்த கல்வெட்டோட காலம். அந்த காலம் பார்த்தோம்னா நம்ம மதுரையில வந்து மாலிக் கஃபூர் படையெடுத்த காலம்னு சொல்லலாம். அப்ப அந்த மாலிக் கஃபூர் படையெடுத்த காலத்துல வெட்டப்பட்ட ஒரு கல்வெட்டு அப்படின்னு இது ஒரு சிறப்பா தெரியுது. இதுல வந்து ஒரு 4 வரிகள் தான் இருக்கு. திருப்புவனமுடைய நாயனார் அப்படிங்கிறதும் இந்த மன்னரோட 43வது ஆட்சியாண்டு அப்படிங்கிற செய்தி மட்டும்தான் இருக்கு. இதோட தொடர்ச்சி வந்து கிராமங்கள்ல துண்டு துண்டா கல்லா இருந்ததுனால வீடுகள் அந்த அடியில அஸ்திவாரம் போடுறது அந்த மாதிரி எல்லாமே போயிடுச்சு. இந்த முக்கியமா முதல் பகுதி மட்டும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இது வந்து முக்கியமான கல்வெட்டுன்னு சொன்ன உடனே அந்த ஊர்க்காரவங்க அந்த பசங்கெல்லாம் சேர்ந்து அங்க வந்து வெள்ளிமலையாண்டி அப்படின்ட்டு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில் வளாகத்துக்குள்ள இந்த கல்வெட்டை வந்து தூக்கி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு இந்த கல்வெட்டோட விவரத்த ஒரு போர்டுல எழுதி வைக்கிறதா முயற்சியும் அவங்க அடுத்து எடுத்திருக்கிறாங்க. இந்த இடையப்பட்டி, இந்த வெள்ளிமலையாண்டி கோயில் தான் இப்ப மதுரைக்கு வந்து கடம்பவனம்ன்ட்டு மதுரையால் உருவாக்கும்போது அந்த வனத்த அடைச்சிட்டு தான் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியும். ஆனா அதே மாதிரியான ஒரு கடம்ப வனம் வந்து இந்த இடையப்பட்டியில இருக்குது. கிட்டத்தட்ட 300, 400 மரங்கள் வந்து கடம்ப மரம் இருக்கு. இந்த கடம்ப மரம்ல ஒரு பெரிய மரத்த வந்து இந்த உங்களோட இந்த புகைப்படத்துல இருக்கிற கார்த்தியோட இடத்துல தான் இருக்கு. மிகப்பெரிய மரம். அத வந்து இவங்க கடம்ப முனி அப்படிங்கிற பேர்ல வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கும் ஒரு பெயர் பலகை வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது விவரம் தெரிஞ்ச உடனே நெறைய பேர் வந்து என்ன பண்றாங்க, கடம்ப மர கன்றுகள எடுத்து கொண்டு போய் வைக்கிறதுக்காக அத கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக இவங்க காவல் போட்டு அதையும் பாதுகாக்கிற வேலையில இருக்கிறாங்க. இந்த இடத்துல தான் மதுரையில வந்து சிறைச்சாலை வர்றதா இருந்துச்சு. அப்புறம் இந்த கடம்பவனம் இந்த முக்கியமான பள்ளியூர் தலமா இருக்கிறதுனால, இப்போ அந்த இடம் வந்து வேற இடத்துக்கு மாற்றிட்டாங்க. ஆக இந்த ஒரு முக்கியமான கல்வெட்டு இருக்கிற மற்றும் கடம்பவனம் இருக்கிற ஒரு ஊரு இந்த இடையப்பட்டி. அடுத்து இப்ப நம்மலாம் எல்லாரும் போயிருக்கிறோம். நம்ம கூட ஒரு பயணம் போனோம் அரிட்டாப்பட்டியில. அந்த கம்மாயை தாண்டி தான் நம்ம அரிட்டாப்பட்டியில இருக்க குடைவரை கோயிலுக்கு போயிருப்போம். தண்ணிலாம் வத்துன போய் பார்த்தம்போது, இந்த மடை தூண் வந்து இருந்துச்சு. அந்த மடை தூண்ல பார்த்தோம்னா, இதுலயும் வந்து கல்வெட்டு இருக்குது. இதுவும் அதே மாதிரி 1231 முதலாம் மாரவர்ம சுந்தரபாண்டியனோட கல்வெட்டு. குளம் மற்றும் அந்த மடைக்கு வந்து நீர் பங்கீடு செஞ்சத பத்தி விரிவான செய்தியா குடுத்துருக்குறாங்க. இன்னொரு கல்வெட்டு தண்ணியிலே இருந்ததுனால எழுத்துக்கள் வந்து கொஞ்சம் மறைஞ்சிருச்சு. ஆனா, அந்த முக்கிய செய்தி மட்டும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து, இப்போ இந்த கல்வெட்டு இப்படி தண்ணீல கிடக்கு. இப்போ இத எடுத்து நம்ம வைக்கணுன்ட்டு சொல்லும்போது, இவ்வளோ பெரிய கல்ல மதுரை ஊருக்குள்ள கொண்டு வரதுக்கு சிரமம் அப்படிங்கிறதுனால அந்த ஊர்லயே சொல்லியிருக்கிறோம். இவ்வளோ முக்கியமான கல்வெட்டு இத கொஞ்சம் நிமித்தி வைங்க. இல்லைன்னா ஏதாச்சும் கோயில் போன்ற இடங்கள்ல எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லியிருக்காங்க. நாங்க அத எடுத்து வைக்கிற வரைக்கும் அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்போம். அடுத்து இது வந்து ஒரு அதே அரிட்டாப்பட்டியில சிவன் கோயில் ஒண்ணு இருந்தது. அரிட்டாப்பட்டி குடைவரை பக்கத்திலேயே சிவன் கோயில். அந்த கோயில் வந்து இப்போ அதே மாதிரி ஒரு இது கூட தடயம் கூட இல்லாம, அதுல இருக்க எல்லா கற்களும் அப்படியே செதஞ்சு குமிஞ்சு போய் கிடக்குது. ஆனா அது வந்து துறையினால பதியப்பட்டுருச்சு கல்வெட்டுகள்லாம். அதுக்கு எதுக்கு இப்படி ஒரு சாதாரண ஒரு கல்லு வந்து இருந்தது. அந்த கல்ல பார்த்தோம்னா இதே கல்வெட்டு தான் கல்வெட்டு தெரிஞ்சுச்சு. அதுவும் கிட்டத்தட்ட அழிஞ்சு போன மாதிரி தான் இருக்கு. ஆனா பார்க்கும்போது கிபி 13ஆம் நூற்றாண்டு 500 பெருந்துரு தொண்டமான் திருச்சற்றம்பலமுடையான் நாச்சியாழ்வான் தம்மம் அப்படிங்கிறது மட்டும்
தெரியுது. மற்ற விவரங்கள் வந்து இந்த கல்வெட்டு வழியா தெரியல. இது கொஞ்சம் பாதுகாப்பா ஊன்றி தான் வச்சிருக்கிறாங்க. அப்புறம் கல்லங்காடு. இதுவும் அதே மாதிரி மேலூர் பகுதியில இருக்கிறது தான். மதுரை திருச்சி சாலையில கல்லங்காடு. இந்த இடத்துல பார்த்தோம்னா, இப்போ சிப்காட் கொண்டு வர போறாங்க. இது ஒரு பெரிய பல்லுயிர் தலமா நம்ம சொல்லலாம். நெறைய விலங்குகள் இருக்கு. அங்க ஒரு சிவன் கோயிலும், துறையினரால் பதியப்பட்ட கல்வெட்டு கொண்ட 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கோயில். அது போக இது வந்து ஒரு துண்டு கல்வெட்டா அந்த பகுதியில இருந்தது. இதுல ஒரு சிறப்பான செய்தி என்ன அப்படின்னோனா, பாண்டியர்கள் காலத்துல வானாதி ராயர்களும் மதுரையில ஆட்சி புரிந்தாங்க. அவங்களோட கல்வெட்டுகள் மிக குறைவா தான் கிடைக்குது. ஒரு 4, 5 அந்த எண்ணிக்கையில தான். அதுல இது ஒண்ணு. இந்த கல்வெட்டுல வந்து முழுமையா இல்ல. ஆனா, வழுதி நாராயணன் அப்படிங்கிற செய்திய வந்து குடுக்குது. நில வரிகள் பற்றிய நிலவரத்த இந்த கல்வெட்டு வந்து தெரிவிக்குது. இதுல முழுமையா செய்தி நம்மளுக்கு கிடைக்கல. ஆனா, இந்த விவரங்கள் மட்டும் வழுதி நாராயணன்ங்கிறது ஒரு நிலவரி பற்றிய இது மட்டும் நம்மளுக்கு ஓரளவுக்கு இந்த இதுல கல்வெட்டுல தெரிஞ்சுச்சு. இதையும் கோயில் முன்பா எடுத்து வைங்க அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருக்கணும். அடுத்து. இது இன்னொரு முக்கியமான கல்வெட்டு. நம்ம கருங்காலக்குடி பக்கத்துல கம்பூர் அப்படிங்கிறது. இந்த மலை பேரு வந்து குன்று பேரு வீரக்குறிச்சி மலை அப்படின்னு சொல்லுவோம். இது அதே மாதிரி மாரவர்ம சுந்தரபாண்டியனோட 7வது ஆட்சி ஆண்டு. கிபி 1223 அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து 2, 3 கல்வெட்டு. இதுல பார்த்தோம்னா 2 தான் தெரியும். இது வந்து அதே சுந்தரபாண்டியனோட கல்வெட்டு தான். இதுல முழுக்க முழுக்க என்ன குடுத்துருக்காங்கன்னா, அங்க வந்து ஒரு கோயில் வந்து நிலதானம் அப்படிங்கிறத குடுத்துருக்குறாங்க. அப்புறம் பிள்ளையாருக்கு வந்து நிலதானம் குடுக்குறதாவும் இந்த 2 செய்தியுமே சொல்லுது. 2 இதே மன்னரோடது தான். ஒண்ணு வந்து 7ஆம் ஆட்சியாண்டு, இன்னொன்னு வந்து 12ஆம் ஆட்சியாண்டு அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கோயில் வந்து பக்கத்திலேயே கோயில் இல்ல. அந்த பிள்ளையாருன்னு சொல்ற அந்த விநாயகர் வந்து சிலை மட்டும் இந்த மலைக்கு பக்கத்திலேயே இருக்குது. அந்த சிலையோட சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா, இந்த சிற்பங்கள்லாம் வந்து செதுக்குறதுக்கு கல்ல வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அதுல மையப்பகுதியில இருக்கிற கல்ல தான் அந்த சிற்பம் செதுக்குறதுக்கு பயன்படுத்துவாங்க. இப்படி நெறைய தேர்ந்தெடுக்கிறதுக்கான வழிமுறைகள்லாம் இருக்கு. இந்த பிள்ளையாரோட சிறப்பு வந்து தட்டுனோம்னா வெண்கல ஒளி கேட்கிற ஒரு கல்ல வந்து தேர்ந்தெடுத்து விநாயகர செதுக்கி வச்சிருக்காங்க. அதனால அந்த விநாயகரும் நீங்க வந்து சிலைய பாதுகாப்பா எடுத்து வைங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு வந்திருக்கிறோம். அடுத்து. இது அதே மாதிரி நம்ம மேலூர் தாண்டி கிட்டத்தட்ட மேலூர் பகுதிகள்ல நான் பார்த்த வரைக்கும் ஒரு 8 சிவன் கோயில்கள் தரையோட தரையா இந்த மாதிரி முழுமையா சிதைஞ்சு போயிருக்கு. இதுல கூட நம்ம பார்த்தோம்னா ஒரு அதுட்டான பகுதி கோயிலோட அடிப்பகுதி, அதிர்ஷ்டான பகுதி தெரியுது. மத்தபடி நெறைய கோயில்கள்ல வந்து துண்டு துண்டா தான் கிடக்குது. ஆனா அதுகள்ல எல்லாம் கல்வெட்டுல ஒரு கோயில்ல தான் இருக்கு. இந்த அதிர்ஷ்டான பகுதியில பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 3 பகுதியிலயுமே நெறைய கல்வெட்டுகள் வந்து அப்படியே இருக்குது. இது ஆற்றோரம் இந்த கோயில் வந்து இருக்கு. இதுக்கு காரணம் சிதைக்கப்பட்டதுங்கிறத தவிர்த்து, ஆற்றோரங்கும்போது அந்த அடிப்பகுதி, இந்த மண்ணோட தன்மையினாலேயும் கோயில் வந்து உள்ள புதைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பொதுவா இந்த மாதிரியான உடைஞ்ச, சிதைஞ்ச கோயில்கள வந்து மதுரையில வந்து ஓட்டக்கோயில் அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்க. இதையும் அதே மாதிரி ஓட்டக்கோயில் தான் சொல்றாங்க. மாரவர்ம சுந்தரபாண்டியரோட 2வது ஆட்சியாண்டு கல்வெட்டு. இந்த ஊர் பேர் வந்து கல்வெட்டுல ஆற்றூர் அப்படின்ட்டு இருக்குது. மூலவர் பேர் வந்து தென்னவனீஸ்வரர் அப்படின்னு இருக்கு. கோயிலுக்கு கொடுக்கப்பட்ட நிலதானங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பரிவார தெய்வங்கள் என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி செய்திகளும் இந்த கல்வெட்டுல வந்து இருக்கு. அதன்படி பார்க்கும்போது ஒரு அம்மன் சிலையும் பக்கத்துல ஆத்து கரையில அந்த பக்கமும் அப்புறம் ஒரு தட்சிணாமூர்த்தியும் இந்த கோயில் உள்ளேயே வந்து மண்ணுல புதைஞ்சிருந்தது. அப்புறம் இளைஞர்கள் சொன்னோனே கையோட கடப்பாரை இதெல்லாம் கொண்டு வர சொல்லி அங்கேயே நின்னு அப்பயே அந்த தட்சிணாமூர்த்திய வந்து கொஞ்சம் வெளியே எடுத்தாச்சு. வெளியே எடுத்து இப்போ அந்த இளைஞர்கள் புரிஞ்சதுனால அந்த ஊர்ல ரஞ்சித் அப்படிங்கிறவங்க இதுக்கு ஒரு ஷெட்டு போட்டு மின்சாரம்லாம் வாங்கி ஏதாச்சும் ஒரு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணணுங்கிற வேலையில இப்போ நடந்துகிட்டு இருக்காங்க. அந்த ஆர்வமா அதை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து
இது வந்து மதுரையில கிடைச்சிருக்கிற இன்னொரு முக்கியமான ஒரு கல்வெட்டு. ஆசிரியம்ங்கிற கல்வெட்டு வந்து தமிழகத்திலேயே ரொம்ப குறைச்சலான எண்ணிக்கையில தான் இருக்கு. மதுரையில இப்போ இது ஒண்ணு. இது வந்து பால்குடி நம்ம அப்ப அத பார்த்த அருவிமலை. அந்த அருவிமலையோட அடிவாரத்துல இருக்கிற கிராமம் பேரு வந்து பால்குடி. அங்க இந்த ஆசிரியம் கல்வெட்டு. ஆசிரியம் கல்வெட்டுங்கிறது ஒருத்தவங்களுக்கு வந்து உரிமை குடுக்குறது. அதுதான் ஆசிரியம் அப்படின்ட்டு சொல்லுவோம். இதுல இன்னொரு அடையாளம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கீழ வந்து ஒரு முக்காலி மாதிரி இருக்கும். அதுக்கு மேல அந்த முக்காலிக்கு மேல கும்பம் மாதிரி வச்சிருப்பாங்க. கும்பம் அந்த கலசம் மாதிரி அமைச்சு அதுக்கு மேல தான் கல்வெட்ட வந்து எழுதியிருப்பாங்க. இதுல வந்து கிபி 14ஆம் நூற்றாண்டு. வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அந்த சுந்தரபாண்டியன், வீரபாண்டியனோட சண்டை பாண்டியர்களோட அந்த கடைசி சண்டையப்போ இருந்த அந்த சுந்தரபாண்டியன் காலத்துல துர்க்கியர்கள்னு சொல்ற அந்த முகலாயர்கள் படையெடுக்கும் போது அவங்களால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்குற மாதிரி, அடைக்கலம் கொடுக்குற மாதிரியான கல்வெட்டு வந்து இது. இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னோம்னா, அதாவது சுந்தரபாண்டியனோட 7ஆம் ஆட்சி ஆண்டு வைகாசி 12ஆம் தேதி இந்த கல்வெட்டு வந்து வெட்டியிருக்கிறாங்க. அப்போ மாளிகைப்பூர் படையெடுப்பப்போ பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த பகுதியில வந்து தெய்வச்சிலை பெருமான்கிற வீர பராக்கிரம சிங்கத்தேவன்கிற ஒரு குறுநில மன்னர் வந்து இருந்திருக்காரு. அவர் வந்து இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தி வந்து சொல்லுது கல்வெட்டுல. இதுல சுரபி நாடு அப்படிங்கிறதும் வருது. மதுரை பகுதியில துவராபதி நாடு, சுரபி நாடு இந்த மாதிரி நிறைய நாடுகள் பேர்லாம் வரும். இதுல இந்த சுரபி நாடுங்கிறது வந்து அருவிமலை, அப்புறம் பக்கத்திலேயே வந்து திருச்சுனைன்னு இருக்கும், அப்புறம் கருங்காலக்குடி இது எல்லாமே உள்ளடக்கிய பகுதியை சுரபி நாடு அப்படின்ட்டு சொல்றாங்க. இதுவும் அதே மாதிரி ஒரு கருவேல மரத்துக்கு கீழே தான் இருக்குது. எடுத்து வைக்க சொல்லியிருக்கு. ஆனா இதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னும் எடுத்து வைக்காம இருக்கிறாங்க. இருந்தாலும் நாங்க அதை பின்பற்றிக்கிட்டு தான் இருக்கோம். அதோட நிலவரத்தை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அடுத்து இது அதுக்கு அடுத்த 17ஆம் நூற்றாண்டு. இது மதுரை நகருக்குள்ள இருக்குது. நம்ம மேற்கு கோபுரம் பகுதியில பார்த்தோம்னா, தானப்ப முதலி தெரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தானப்ப முதலி தெருன்னு இந்த கல்வெட்டு இது வந்து பத்ரகாளி அம்மன் அப்படிங்கிற பேர்ல ஒரு சந்துல முகனையில இது இருந்தது. இத பார்க்கும்போது இதுதான் எங்களோட கல்வெட்டோட முதல் ஒரு ஆய்வுன்ட்டு சொல்லலாம். சூலம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 3 பக்கமும் பார்த்தா கல்வெட்டு இருந்தது. 2 பக்கத்துல கல்வெட்ட வந்து நம்ம வாசிச்சுட்டோம். 3வது பக்கம் பார்த்தோம்னா, அது செவத்த ஒட்டி இருந்துச்சு. அப்ப செவத்த ஒட்டி இருக்கும்போது அது வாசிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. மைதா மாவு போட்டாச்சு, படி எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. எழுத்து தெரியலங்கும்போது இந்த மாதிரி கண்ணாடிய வச்சு இத ரிவர்ஸ் இமேஜ் ஆக்கி, அதுக்கப்புறம் இந்த கல்வெட்டு விவரங்கள நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. இதுவும் அதே மாதிரி கிபி 17ஆம் நூற்றாண்டு. இதுல வந்து இந்த தானம் கொடுத்த செய்திய தான் குடுத்துருக்கு. அதேபோக கடைசியில பார்த்தோம் அப்படின்னோம்னா, இந்த தானத்த வந்து தவறா பயன்படுத்தினவங்களுக்கு வந்து காராம்பசுவை கொன்ற பாவத்திற்கு ஆளாவார்கள் அப்படிங்கிறத இந்த கல்வெட்டுல வந்து குடுத்துருக்குறாங்க. நெறைய கல்வெட்டுகள்ல இந்த மாதிரி தான் முடியும். அதுல இந்த கல்வெட்டுலயும் அதே மாதிரி குடுத்துருக்காங்க. அடுத்து. இது வந்து ஆமூர். நம்ம இந்த இடையப்பட்டி பகுதியில பக்கத்திலேயே இருக்கிறது ஆமூர். இந்த கல்வெட்டு வந்து முனிங்கிற பேர்ல ஒரு ஒரு அந்த தலைவர், ஊர் தலைவரோட நிலத்துல இந்த கல்வெட்டு இருக்குது. முனிங்கிற பேர்ல வழிபாடு பண்றாங்க. பொதுவா மதுரையில நெறைய கல்வெட்டுகள் வந்து முனீஸ்வரன், முனி அப்படிங்கிற பேர்லயே வழிபாட்டுல வச்சிருக்கிறாங்க. இதுவும் அதே மாதிரி பார்த்தோம்னா, ஒரு பக்கம் வந்து சூலம் போட்டிருக்கு. இப்ப சூலம்ங்கிறது வந்து சிவன் கோயிலுக்கு கொடுக்கப்பட்ட தானம் கொடுக்கப்பட்ட நிலத்தோட எல்லைகள் தான். அப்புறம் கல்வெட்டு அதே மாதிரி மையப்பகுதியிலாம் ரொம்ப தேய்மானத்துல இருக்கிறதுனால விவரம் தெரியல. ஆனா இது கிபி 17ஆம் நூற்றாண்டு சொக்கநாத நாயக்கரோட காலத்து கல்வெட்டு. இது அதே மாதிரி ஆரம்பத்துல வைகாசி மாதம் பூர்வபட்ச திரியோதசியும், சித்திரை நட்சத்திரமும் அப்படின்னு ஆரம்பிச்சதோட அதுக்கப்புறம் தேய்மானம் ஆயிருச்சு. ஆனா கடைசி பகுதி இருக்கு. கீழ வந்து கங்கை கரையில் காராம்பசுவை கொன்ற பாவத்திற்கு ஆளாவார்கள். மாதா பிதாவை கொன்ற பாவத்திற்கு ஆளாவார்கள் அப்படிங்கிற விவரம் இதுல கிடைச்சிருக்கு. மையப்பகுதி முழுமையா அழிஞ்சதுனால விவரம் தெரியல. ஆனா கிபி 17 சொக்கநாத நாயக்கர் காலத்து கல்வெட்டு. இது ஒரு பாதுகாப்பான நிலையில தான் இருக்கு. அடுத்து. இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிற இந்த சுங்கச்சாவடி, இத மதுரையில நெல்பேட்டை நம்ம அதாவது 1836ஆம் ஆண்டு இந்த கல்வெட்டு.
சுங்கச்சாவடி தெற்குவேலி வீதி அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. நெல்பேட்டை அதே தெற்குவேலி வீதி மோகனையில் வச்சுருக்குறாங்க. எப்படின்னா நம்ம அந்த கோரிப்பாளையம் இந்த ஆற்றை கடக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல இப்போது அப்படின்னா 1836 இந்த வைகை ஆற்றை கடந்து போகிறதுக்கு இவங்க வந்து வசூல் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் அந்த கல்வெட்டு வழியாக நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இதுவும் அங்க இருக்கிற ஒரு மசூதி முன்னாடி ஒரு பாதுகாப்பான நிலைமையில தான் இருக்கு. அடுத்து அப்புறம் இந்த மாதிரி ஆங்கிலேயர்கள் காலத்துல நிறைய பாலங்கள் வந்து கட்டியிருக்காங்க. அதுல பார்த்தோம்னா அவங்களோட கல்வெட்டுகள் 1893, 1895 அப்படின்னு அடுத்து அடுத்து அந்த மாதிரி நிறைய அவங்களோட காலத்தை வந்து கொடுத்துருக்காங்க. இதுல பார்த்தா தெரியும் 1895ன்னு சொல்லிட்டு. அடுத்து அப்புறம் சின்னமங்கலம் பகுதியில எல்லாம் இதே மாதிரி 1893 போட்டிருக்கோம். இது நாங்க குடியிருக்கிற ராஜகம்பீரம் பகுதி. இது நல்ல பெரிய வாய்க்கால் பாலம். 25 வருஷத்துக்கு மேலாம் கிட்டத்தட்ட 5 அடி உயரத்துல இருந்த கல்வெட்டு. இன்னைக்கு அப்படி தரையோட தரையா இருந்தது. நம்ம அதை தோண்டி பார்க்கும்போது ராஜகம்பீரம் 1940 பஞ்சாயத்து போர்டு அப்படின்னு போட்டிருக்கு. இதை எடுத்து வைக்க முயற்சி பண்ணணும், முடியல. சரியா சாலை போட்டாங்க. அப்போ அங்கே வந்திருந்த என்ஜினியர்கிட்ட வீட்டில் இருக்கிறவங்க, என் வீட்டுக்காரர் என்ஜினியர் போய் பேசி அதை எடுத்து இப்படி ஓரமாக வச்சு அவர் சிமெண்ட் போட்டு அதுக்கு மேலே இந்த கல்வெட்டை வந்து இப்போ எடுத்து வச்சிட்டோம். மண்ணுக்குள்ளே இருந்ததை சாலை மேலேயே இருக்கிற மாதிரி எடுத்து வச்சிருக்கு இப்போ. அடுத்து அதே மாதிரி இது ஒரு தானம் கொடுத்த கல்வெட்டு தான். நம்ம நத்தம் பகுதியில் பேட்டைக்குளம்ங்கிற இடத்துல இருக்கு. கிபி 18ஆம் நூற்றாண்டு. இதுல பார்த்தோம் அப்படின்னோம்னா கல்வெட்டு வந்து மடம் கட்டி சோலை அமைத்து கிணறு வெட்டி பரதேசிகளுக்கு வந்து நீராகாரம் வந்து தானம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்வெட்டு இருக்கு. அது கொடுக்கப்பட்ட நிலத்தோட எல்லைக்கெல்லாம் அநேகமா இருக்கலாம். ஏன்னா இது இந்த கல்வெட்டுக்கு மேல் பகுதியில ஒரு சூளம் வந்து புதைச்சிருக்கிறாங்க. இப்போ இது ஒரு மாந்தோப்புக்குள்ளதான் இருக்குது. இதையும் வந்து நம்ம என்ன சொல்றது, அனுமதி பெறாம இப்போ ஒரு மாந்தோப்புக்குள்ளங்கும் போது 2 பக்கமும் மாந்தோப்பு இருக்கும். 2 உரிமையாளர்கள் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து சரிம்பாங்க எடுத்து பார்க்கறதுக்கு, இன்னொருத்தவங்க வந்து அனுமதி கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான நிறைய சிக்கல்களும் அந்த கல்வெட்டு பார்க்கும் போதெல்லாம் நம்ம சந்திக்க வேண்டியதா இருக்கு. அதுல கொஞ்சம் சிக்கலை சந்திச்ச கல்வெட்டு வந்து இந்த ஒரு கல்வெட்டு. இது ஒரு பாதுகாப்பான இடத்துலதான் மாந்தோப்புக்குள்ளதான் இருக்கு. அப்புறம் இது பார்த்தோம்னா 1484 கல்வெட்டு. இது நம்ம விளாச்சேரி பகுதியில மதுரையில பெருமாள் கோயில் இருக்கு. அந்த பெருமாள் கோயில ருத்ராவதி அம்மாள் அப்படிங்கிறவங்க அக்ரஹாரத்துல இந்த பெருமாள் கோயில கட்டியிருக்காங்க. கிபி 1484. அதை வந்து 1903 அந்த அக்ரஹாரத்துல இருக்கிறவங்க வந்து ஜீர்ணோதாரணம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில்ல இந்த கல்வெட்டு வந்து இருக்குது. இப்போ 1484 ஒரு கோயிலை வந்து கட்டுற அளவுக்கு பெண்கள் திருப்பரங்குன்றம்ல 7ஆம் நூற்றாண்டு அதையும் வந்து குடைவரை கோயில் நக்கங்கொற்றி எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த கோயிலும் வந்து உங்க ருத்ராவதி பெருமாள் கோயில் கட்டியிருக்காங்கங்கிறது பெண்களோட பங்களிப்பு மதுரையில தெரிவிக்கிற ஒரு கல்வெட்டா இதை வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்து இப்போ இது வரைக்கும் நம்ம கல்வெட்டுகள் அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். அடுத்த புகைப்படம். இப்போ இதை பார்த்தோம்னா நிறைய கல்வெட்டுகள் பாறை ஓவியம் இந்த மாதிரி தான் பார்த்தோம். மதுரையில் வந்துட்டு நிறைய மலை குன்றுகள் இருக்கு. இப்போ திருச்சி மலைக்கோட்டை, திண்டுக்கல் இந்த மாதிரி கோட்டைகள்லாம் பார்த்துருப்போம். மதுரையிலையும் இருக்கிற ஒரு கோட்டை அப்படின்னு சொன்னோம்னா இந்த கோட்டையை சொல்லலாம். கோட்டை மலை அப்படின்னு சொல்லிட்டு மேலூர் பகுதியில் பக்கத்தில் இருக்குது. இது முழுக்க முழுக்க செங்கல், கருங்கல், இந்த மாதிரி கருங்கல், மண் இடையில சிமெண்ட் அந்த மாதிரிலாம் இல்லை. இது பல 100 வருடங்கள் இந்த கோட்டை இருக்கும். மலை மேல 2 அடுக்கா வந்து கொடுத்துருக்காங்க. மலையோட மத்திய பகுதியில மலையை சுத்தி ஒரு கோட்டையும், அப்புறம் உச்சி பகுதி அது பக்கத்துல ஒரு கோட்டையும் கட்டியிருக்காங்க. அதோட தடயங்கள் வந்து இப்போ இருக்கு. முழுமையா இல்லை. ஆனா இந்த மாதிரி அங்கங்க கிட்டத்தட்ட 5லிருந்து 6 அடி உயரத்துல இந்த மாதிரி கற்கள் கொண்டு நம்ம இன்னைக்கு போனாலும் பார்க்கலாம். இப்போ சோமகிரி மலையில எப்படி ஒரு குறுநில மன்னரை வெற்றி அடைஞ்சு சோழ மன்னரோட அதிகாரி வெற்றி அடைஞ்சாரு அப்படின்னு சொல்ற மாதிரியான விஷயம்
இந்த கோட்டை மலையிலயும் நம்மளுக்கு அந்த தடயம் தெரியுது. சோமகிரியிலயும் கோட்டை மலையோட ஒரு தடம் இருக்குது. இங்கே நிறைய தெரியுது. 2 அடுக்கு கொண்டு அப்படிங்கும்போது மத்திய பகுதியில ஒரு ஒரு குகை மாதிரி ஒண்ணு இருக்கு. அங்க கிட்டத்தட்ட அது கோயில் காடுன்னு சொல்லலாம். ஒரு 100, 150 வேல் மட்டுமே வச்சிருக்காங்க. அந்த மையப்பகுதியில அந்த கோயில் காட்டுக்குள்ள. இன்னைக்கும் வழிபாடு திருவிழாலாம் நடைபெறுது. ஆக இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னம்னா, அந்த ஒரு குறுநில மன்னர் இந்த இடத்துல இருந்திருக்கலாம். இந்த மாதிரியான கோட்டை அமைச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்த கோட்டைக்கு மேல போறதுக்கு கம்பி பக்கத்துல இருக்க புகைப்படத்தை பார்த்தா தெரியும். சங்கிலி வந்து தொங்க விட்டுருக்காங்க. அதன் வழியா நம்ம ஏறி மேல போற மாதிரியான அமைப்பும் இருக்குது. சுத்தி சங்கிலி இல்லாம ஏறியும் போகலாம். ஆனா இந்த மாதிரியான ஒரு சங்கிலி அமைப்பு போட்டு, ஏன்னா ரொம்ப சரிவா இருக்கிறதுனால இதை பிடிச்சிக்கிட்டும் ஏறி போற மாதிரி இந்த கோட்டையில இருக்குது. அடுத்து 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 வந்து நடுகள் வரும். நடுகள் பார்த்தோம்னா பொதுவா நடுகள் அப்படிங்கிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எல்லை பகுதியில் நடந்த போர்ல மாண்ட வீரர்களுக்கு கல்வெட்டோட இருக்கும். அதுக்கப்புறம் கல்வெட்டு இல்லாம உருவங்களோடலாம் இருக்கும். ஆனால் மதுரையில வந்துட்டு வேற விதமான நடுகர்கள் தான் இருக்குது. பெருசா போர் புரிஞ்சு இறந்த அப்படிங்கிறது அதை விட கிட்டத்தட்ட 90% சதிகர்கள் தான் மதுரையில வந்து இருக்குது. இது வந்து வடகரையில இருக்கிற திருமங்கலம் பக்கத்துல வடகரையில இருக்கிறது. மதுரையில இருக்கிற நடுகர்கள் கிட்டத்தட்ட 99% வந்து 16ஆம் நூற்றாண்டு தான். இந்த வடகரை நடுகள் வந்து இந்த ஊரை உருவாக்குனவங்களுக்காக நினைவா இந்த நடுகளை வந்து எடுத்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி மதுரை பகுதியில் இருக்க நடுகள் கையில பார்த்தோம்னா வளரிங்கிற ஆயுதத்தை வந்து காட்டியிருப்பாங்க. இந்த பகுதியில் அப்ப இருந்த வீரர்கள் எல்லாம் வளரி பயன்பாடுல இருக்கிறத வந்து நம்ம இன்னைக்கும் பார்க்கலாம். கோயில்கள்ல எல்லாம் வளரியை தான் வழிபாட்டிலையும் வச்சிருக்கிறாங்க. அதே இது இந்த நடுகள்லையும் பார்த்தோம்னா வளரி வந்து பயன்பாட்டில் இருந்திருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து நடுகள் மேம் இறைவாணி மேம். இந்த இது வந்து அழகர் கோயிலில் பார்த்தோம்னா நம்ம பரமசிவம் ஐயா வந்துட்டு அழகர் கோயிலை பற்றி எழுதிட்டாரு. அதனால அதுக்கு அடுத்து வந்து அழகர் கோயிலை பற்றின அதோ சித்திரை திருவிழா அந்த மாதிரியான ஆய்வுகள் வந்து யாரும் பண்ணலை. ஏன்னா அவரே எல்லாம் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் நிறைய விவரங்கள் வந்து இருக்குங்கிறது நான் பார்த்த விஷயங்கள். அதில் ஒன்று தான் இந்த சதிகள். இது கரெக்டாக பார்த்தோம்னா ஆற்றுல அழகர் இறங்குற இடத்துல இந்த கோயில் வந்து இருக்குது. இது சதிகள் கோயில். நாயக்கர் காலத்தில் அவரோட படை தளபதி மன்னர் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு உயிரை இழந்துடுறாரு. அப்போ அவரோட மனைவி வந்து தான் வந்து உடன்கட்டை ஏறணும் அப்படின்னு சொல்லி நாயக்க மன்னர்கிட்ட போய் கேட்டு கங்கு வாங்கிட்டு வர்றாங்க. கங்கு வாங்கிட்டு வரும்போது மன்னர் வந்து உங்க உடன்கட்டை ஏறதுக்கான இடத்தையும் கங்கையும் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட இந்த கோயில்ல ஆவணமா வச்சிருக்கிறாங்க. இது அப்படியே ஆற்றங்கரை ஓரத்துல வந்து இருக்குது. அப்போ இன்னொரு செய்தியும் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. மன்னர் வந்து கங்கு கொடுக்குறாங்கங்கும் போது இன்னைக்கு மாதிரி எல்லார் வீட்லயும் தீப்பெட்டி லைட்டர் அப்படிங்கிற மாதிரி தீங்கிறது சாதாரண விஷயமா இருந்திருக்காது. ஒரு இடத்துல தீ இருந்திருக்கும். அதுல இருந்து வேணுங்கிறப்போ போய் வாங்கிக்கிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வழியா தெரிஞ்சுக்க முடியுது. சித்திரை திருவிழா நேரத்துல அழகர் வந்துட்டு ஆற்றங்கரையோரம் இது இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 480 மண்டபப்படிகள் இருக்குது. இது அதே மாதிரி ஒரு மண்டபப்படியா இந்த கோயில் உள்ள வந்துட்டு அழகர் வந்து ஆத்துல இறங்கும் போதும் சரி, திரும்பி போகும்போதும் இந்த கோயிலுக்குள்ள போயிட்டு சதிகள் கோயிலுக்குள்ள போயிட்டு போறாங்க. இது பொன்னழகுங்கிற பேர்ல வழிபாட்டுல இருக்கிற ஒரு கோயில். அடுத்து வேடன் வேடச்சி அப்படிங்கிற ஒரு நடுகள். அது குழந்தையோட அவங்க வந்து இறந்துருக்காங்க. அடுத்த நடுகள் குழந்தையோட உடன்கட்டை ஏறி இருக்காங்கிறது கப்பல் பகுதியில கேக்குது. கப்பல்
நடுகள் வந்து இருக்குது. வேல் அந்த அவங்க கையில வந்து வாள் எல்லாம் வச்சிருக்கிறாரு. இது மாதிரியான நடுகள் தான் சதிகள் தான் மதுரையில கிட்டத்தட்ட 300 கிட்ட நான் பார்த்த வரைக்கும் 300 கிட்ட இருக்கு. இன்னும் நிறைய இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுல இது ஒண்ணு குழந்தையோட உடன்கட்டை ஏறி இருக்காங்கங்கிறதுக்கான ஒரு கல்வெட்ட இந்த இதுல நான் வச்சிருக்கிறேன். அடுத்து இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான கல்வெட்டு அடுத்து வருது. இது பெரிய ஊர்சேரிங்கிற இடத்துல. இது ஏற்கனவே அரசாங்கம் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனா ஒரு பகுதியில இருக்க விவரத்த வந்து பதிவு பண்ணல. இதுல என்ன செய்தி அப்படிங்கும்போது, விஷமுறிவு கல்வெட்டா இத வந்து சொல்றாங்க. ஆ கருடாழ்வார் கீழ பார்த்தோம்னா, அந்த சிறு கல்வெட்டுக்கு கீழ இருக்குது. இந்த விஷம் கடிச்சவங்க யாருக்காச்சும் விஷம் கடிச்சு பூச்சி கடிச்சிருச்சுன்னா, இந்த கல்வெட்டு கோயிலுக்கு வந்து வர்றாங்க. வந்து இந்த கல்வெட்ட சுத்திட்டு பக்கத்துல வந்து கிணறு இருக்கு. அந்த கிணறுல வந்து குளிச்சுட்டு, இந்த கல்வெட்ட வந்து சுத்திட்டு, இந்த கல்லுல வந்து 3 முட்டு முட்டிட்டு போறாங்க. இது மாதிரி 2 தேனிலயும் ஒரு கல்வெட்டு இருக்குது. மதுரையிலயும் பகுதியிலயும் அ வ இருக்குது. அது மாதிரி முட்டிட்டு போம்போது, அவங்க ஈர துணியோட போறாங்க இல்லையா? அந்த வேஷ்டி காயறதுக்குள்ள அவங்களுக்கு வந்து அந்த விஷம் வந்து இறங்கிரும் அப்படிங்கிற செய்திய இந்த கல்வெட்டுல வந்து குடுத்துருக்காங்க. ஒருவேளை அந்த விஷம் கடிச்சவங்கனால வரல அப்படிங்கும்போது, அவங்களோட உறவினர்கள் வந்து வந்துட்டு இதே மாதிரி செஞ்சுட்டு போம்போது, அ முட்டிட்டு போற முட்டிட்டு போம்போது, ஆ விஷம் இறங்கிருது அப்படின்ட்டு செய்தி. இப்ப அந்த மாதிரி இல்ல. நம்ம இந்த கல்வெட்டோட விவரத்த சொன்ன உடனே, காமாட்சிங்கிறவரு தான் இதோட பொறுப்பா இருக்காரு. அவரு அத எடுத்து ஒரு ஷெட் மாதிரி போட்டு, இத வந்து பாதுகாப்பா இப்ப வச்சிருக்கிறாங்க. அடுத்து அடுத்து சுமைதாங்கி கற்கள். நம்ம மதுரையில வந்து இது ஒரு முக்கியமான ஆவணப்படுத்த வேண்டிய ஒரு சுமைதாங்கி கற்கள். நெறைய இடங்கள்ல கிராமங்கள்ல இருக்குது. இந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட எல்லாரும் மதுரையில இருக்கவங்க போயிருப்போம். ஆ யோக நரசிம்மர் கோயில். நரசிங்கம்ல இருக்கிற யோக நரசிங்க பெருமாள் கோயில். நம்ம குடைவரை கோயில் இருக்கு இல்லையா? அந்த கோயில் குளத்து முன்னாடி தான் இந்த சுமைதாங்கி இருக்கு. கிட்டத்தட்ட 5 சுமைதாங்கி கற்கள வந்து வச்சிருக்காங்க. சுமைதாங்கி கற்கள்ங்கும்போது கர்ப்பிணி பெண்கள் இறந்துட்டாங்கன்னா, அவங்க குடும்பத்தார் அவங்க நினைவா வைக்கிற கல்ல தான் சுமைதாங்கின்னு சொல்றோம். இந்த பகுதியில 5 வரிசையா இருக்குது. அதே மாரி திருமூர் பகுதி, அப்புறம் ஓட்டக்கோயில்னு சொல்ற மேலூர் பக்கம், இந்த மாதிரி மதுரை பகுதிகள்ல ஆ ஆமூர் நெறைய இடங்கள்ல சுமைதாங்கி கற்கள். இதெல்லாம் 19ஆம் நூற்றாண்டுல ஏதாச்சும் பிணி வந்திருக்கும். அந்த நேரத்துல கொரோனா மாதிரி அந்த கர்ப்பிணி பெண்கள்லாம் இறந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படின்ட்டு சொல்லலாம். கடச்சனேந்தல் பகுதியில பகுதி முழுக்க வந்து நான் பார்த்த வரைக்கும் ஒரு 12, 14 சுமைதாங்கி கற்கள் மதுரை மாவட்டத்துல நான் பார்த்துருக்கிறேன். இது ஒரே இடத்துலயே 5 இருக்குது. யானைமலை யோக நரசிங்க பெருமாள் கோயில் தெப்பக்குளம் பக்கத்துல. அடுத்து 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 இது கொடிக்குளம். நம்ம யானைமலையோட பின்பகுதி, வால் பகுதியில இருக்கிற ஒரு கல்வெட்டு. இதுக்கு முன்னாடி கல்வெட்டு. அதுல வந்து 13ஆம் நூற்றாண்டு தான். நந்தவனம் அமைச்சத பத்தின ஒரு செய்தி அந்த கல்வெட்டுல குடுத்துருக்குறாங்க. இந்த கல்வெட்டு பக்கத்துல ஒரு கோயில், விநாயகர் கோயில் ஒண்ணு இருக்கு. அதுக்கு கோயில் பக்கத்திலேயே ஒரு பெரிய தெப்பக்குளமும் இருக்கு. அந்த கோயில் என்ன விசேஷம் அப்படின்னம்னா, விஷக்கடி இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனாங்கன்னா, கோயிலுக்கு வந்து இந்த குளத்துல இருக்கிற தீர்த்தத்த வாங்கிட்டு போனாங்கன்னா, விஷம் குறையும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கேத்த மாதிரி இந்த கல்வெட்டுலயும் நந்தவனம் அமைச்சத பத்தின ஒரு விவரமும் இருக்குது. இப்ப நந்தவனம் அமைச்சதுன்னு பார்க்கும்போது, இப்ப அதிக அளவு அந்த இடத்துல வெப்பாலை மரம் பெருசு பெருசா இருக்கு. இப்ப வெப்பாலை அதோட பயன் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த ஸ்கின் டிசீஸ வந்து சரி பண்ற மாதிரி. ஆக அந்த வெப்பாலை இலைகள் இதெல்லாம் வந்து அந்த குளத்துல விழுந்திருக்கும். அந்த தண்ணிய வந்து நம்ம குடிக்கிறப்போ குறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். அப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது. இன்னும் கொஞ்சம் விவரமா ஆய்வு பண்ணோம்னா, கூடுதல் தகவல்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் இப்ப நம்ம புகைப்படத்துல பார்த்துக்கிட்டு இருக்கிறது, இப்ப பிற்கால பாண்டியர்களோட சின்னம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆ ரெட்டை மீன் செண்டோட இருக்கிறது.
அந்த மாதிரியான ஒரு கல்வெட்டு இது வந்து எல்லைக்கல் பெருமாள்பட்டிங்கிற இருக்குது. எல்லைக்கல் இந்த மீனும் இதுவும் இருக்கிற ஒண்ணுதான் இங்க மதுரையில இப்போதைக்கு நம்ம பார்த்துருக்குறோம் பிற்கால பாண்டியர்களோடது. இதுல சங்கு சக்கரம் கொடுத்துருக்கிறதுனால இந்த ஊர் பேரும் பெருமாள்பட்டி, நரசிங்கம்பட்டி பக்கத்துல பெருமாள்பட்டிங்கும் போது இங்க பெருமாள் கோயில் இருக்குது. அழகர் கோயில் இருக்கு, யோக நரசிங்கம் பெருமாள் கோயில் இருக்கு, வேதநாராயண பெருமாள் கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஊரா இந்த பெருமாள்பட்டி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த எல்லைக்கல் வந்து மீன் சின்னத்தோட சங்கு சக்கரத்தோட இருக்கிறதுனால பாண்டியர்கள் கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது பாதுகாப்பான ஒரு இடத்துலதான் இருக்குன்ட்டு சொல்லலாம். அடுத்து அப்புறம் இதே மாதிரியான எல்லைக்கல் பார்த்தோம்னா இப்போ இதுக்கு முன்னாடி உடன்பட்டி, சோமகிரி மலை இதுகள் எல்லாம் நிறைய கல்வெட்டுகள்லாம் நம்ம பார்த்தோம். அந்த கல்வெட்டுகளை வந்து நிலதானம்ங்கிறத நான் சொன்னேன். இப்போ நிலதானமோட என்ன கொடுத்துறாங்கன்னா கடைசியில எந்தெந்த கிராமத்தை கொடுத்தாங்க, அந்த கிராமத்தோட எல்லை கல்லும் நாட்டப்பட்டது அப்படிங்கிறது கல்வெட்டோட கடைசி செய்தியா இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த கல்வெட்டு கிடைச்ச சுற்று வட்டாரம் முழுக்க இந்த மாதிரியான எல்லை கல் வந்து ஒரு 20 கிட்ட இருக்குது. அது எல்லாம் நிறைய வந்து மண்ணில் புதைஞ்சிருக்கு. சிலது நேர நிறுத்தியும் வச்சிருக்க மாதிரி இருக்குது. ஆனா இதுல வந்து சில எல்லைக்கல்ல வந்துட்டு முனிங்கிற பேர்ல வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து பார்க்க போற ஒரு 2, 3 எல்லைக்கல்ல மட்டும் நான் புகைப்படமா வச்சிருக்கேன். அடுத்தடுத்து அப்படியே போயிடலாம். அடுத்த புகைப்படம். அடுத்த புகைப்படம். இது அதே மாதிரி, ஆனா இது நெல்லியந்தல்பட்டி பேர் தவறா குறிப்பிடப்பட்டிருக்கு. நம்ம கொடிக்குளம் பகுதியில தான். விவசாய கல்லூரிக்கு பின்பகுதியில இந்த எல்லைக்கல் இருக்கு. நெல்லியந்தல்பட்டியிலையுமே எல்லைக்கல் இருக்குது. எல்லைக்கல்ங்கிறது சங்கு சக்கரமும் இருக்கும், இல்லைன்னா சூலாயுதம் செதுக்கியிருப்பாங்க. இதுல வந்து இந்த சக்கரம் மாதிரி கொடுத்துருக்கு. இதை வந்து முனிங்கிற பேரை தான் வழிபாடு பண்றாங்க. பார்த்தோம்னா சுருட்டு வச்சு வழிபாடு பண்றாங்க. மாலையெல்லாம் போட்டுட்டு நிறைய வேண்டுதல் வச்சுட்டு போறாங்க. அடுத்து அடுத்த புகைப்படம். இப்போ இதுவரைக்கும் கல்வெட்டு இந்த மாதிரி ஓரளவு பார்த்துட்டோம். இனி ஒரு 2, 3 கடைசியா நம்ம பார்க்க போறது வந்து அந்த சிற்பங்கள், உதிரி சிற்பங்கள்ன்ட்டு சொல்லுவோம். இது அரிட்டாப்பட்டியில அப்போது ஒரு கல்வெட்டு நான் சொன்னேன், ஒரு சிதைந்த சிவன் கோயில் முன்னாடி நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு. அந்த சிதைந்த சிவன் கோயில்ல இருந்த கிபி 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சிற்பங்கள், சப்தகன்னியர்கள், விநாயகர், தட்சிணாமூர்த்தி இவங்களோட சிற்பத்தை வந்து இந்த மாதிரி செவர் ஓரமா எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஒரு பாதுகாப்பற்ற நிலையில தான் இந்த சிற்பங்கள்லாம் இப்ப இருக்குது. அடுத்து இது அதே மாதிரி ஆமூர் ஐயம்பொழில் ஈஸ்வரர் கோயில்ல வந்து ஓட்ட கோயிலா இருந்தது. அதுக்கப்புறம் தனியாரோட முயற்சியால ஒரு கோயில் வந்து மேற்கொண்டு இப்ப கட்டியிருக்கிறாங்க. ஆனா அந்த பழைய கற்கள், அந்த சிற்பங்கள் எல்லாமே பார்த்தா தெரியும் உடைஞ்சு போன சிற்பங்கள். அந்த குளத்து ஓரத்துல இதே மாதிரி கிடக்குது ஒரு பாதுகாப்பற்ற நிலையில. அடுத்து இது நம்ம அந்த உடன்பட்டியில பார்த்த அந்த தட்சிணாமூர்த்தி சொல்லி ஒரு மணி நேரத்திலேயே அங்க இளைஞர்கள் வந்து கடப்பாறை இதெல்லாம் கொண்டு வந்து வெளியே கொண்டு வந்துட்டாங்க. உடனே அதுக்கு ஒரு மாலை போட்டு வழிபாட்டையும் தொடங்கிட்டாங்க. அடுத்து இது அப்படியே அடுத்தடுத்து போயிடலாம். இதுக்கு நம்மளோட களப்பயணத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள். இது என்னோட நூல்கள். இதுல நூல்ல வந்து மதுரை அப்படின்ட்டு சமீபத்துல கடந்த வருடம், போன வருடத்துக்கு முன்னாடி 24ல போட்டேன். அது மதுரை அப்படிங்கிற அந்த நூல்ல தான் இப்ப நம்ம பேசின எல்லா விவரங்களையும் பதிவு பண்ணியிருக்கிறேன். மதுரைங்கிற பேர் வந்து
கல்வெட்டுகள்ல மதுரையில வந்து 3 இடங்கள்ல இருக்குது. ஒண்ணு வந்து மேட்டுப்பட்டி. அங்க தமிழி கல்வெட்டு. கிமு 1 அந்த காலகட்டத்தை சேர்ந்தது. அதுக்கப்புறம் கிடாரிப்பட்டியில இருக்கிற மலையிலயும் அதே தமிழி கல்வெட்டு. மதுரை அப்படிங்கிற பேர்ல இருக்கு. அதுக்கப்புறம் வட்டெழுத்து கல்வெட்டு நம்ம யோக நரசிங்க பெருமாள் கோயில்ல சோழர்களோட கல்வெட்டு. கிபி 940. அங்க ஸ்ரீ மதுரை கொண்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதுரைங்கிற பேரு 3 இடங்கள்ல இந்த மதுரைங்கிற பேரு 1ஆம் நூற்றாண்டு அப்புறம் 9ஆம் நூற்றாண்டுல இருக்குது. இன்னும் இருக்கலாம் தெரியல. பார்த்த வரைக்கும் இந்த 3 இடங்கள்ல இப்போ நம்மளுக்கு மதுரைங்கிற பேரு இருக்கிற விவரம் தெரியுது. அடுத்து இது அரிட்டாப்பட்டி பல்வேறு பாரம்பரிய தலமா எப்படி ஆக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்ட நூல். அடுத்து கடைசியா நம்ம தமிழ் மரபு அறக்கட்டளை, அப்புறம் முக்கியமா தொல்லியல் சோ. சாந்தலிங்கம் ஐயா, மதுரை தொல்லியல் ஆய்வு சங்கம், பாண்டிய நாட்டு வரலாற்று ஆய்வு மையத்தை சேர்ந்தவர். இவங்க எல்லாத்துக்கும் வந்து என்னோட நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் மதுரை இயற்கை பண்பாடு அறக்கட்டளை, அந்த குழுவோட நிறைய ஆய்வுகளுக்கு வந்து இன்னைக்கு பார்த்ததுல இணைந்து செஞ்சதுதான். ஒரு கல்வெட்டு அப்படிங்கும்போது நம்மளுக்கு இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அதுல சந்திக்கிற பிரச்சனைகள், இப்போ ஒரு செய்தித்தாளில் வந்து நம்ம அந்த கல்வெட்டு கிடச்சிச்சு அப்படின்ட்டு நம்ம வாசிப்போம். ஆனால் நான் என்னோட அனுபவம் ஒன்று கடைசியாக சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு கல்வெட்டை வந்து இங்கே இருக்குன்னு நம்ம போக மாட்டோம். போகிற இடத்துல இருக்கும், பார்ப்போம். இன்னொன்று யாராச்சும் பார்த்துட்டு இப்படி கல்வெட்டு இருக்குது அப்படின்ட்டு இப்போ நம்மளுக்கு கூப்பிடுறாங்க. அப்போ அப்படியும் போவோம். அப்படி போகும்போது அந்த கல்வெட்டை வந்து நம்ம அந்த பகுதி மக்கள்கிட்ட அனுமதி வாங்கி நம்ம வந்து பேசணும். இது இவ்வளோ தூரம் முக்கியமானது, இதை கொஞ்சம் ஆய்வு பண்ணணும்னு சொல்லும்போது சிலர் அனுமதி கொடுப்பாங்க, சிலர் கொடுக்க மாட்டாங்க. இப்போ கொடுக்காதவங்கள்ட்ட நம்ம பேசணும். அவங்க நம்ம மேலே நம்பிக்கை வர்ற மாதிரி சொல்லணும். அதில் இருக்கிற முக்கியமான விஷயங்கள் இப்படி இருக்கலாம்ங்கிறதையும் எடுத்து அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம படி எடுக்கணும். படி எடுத்ததுக்கப்புறம் இப்போ மற்ற சிற்பம் அது இதுன்னா பெருசாக பிரச்சனைகள் கிடையாது. ஆனால் கல்வெட்டுங்கும் போது ஒரு எழுத்துனாலும் வரலாறை மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அதை வந்து அறிஞர்கள்ட்ட நான் என்னோடது எல்லாமே சாந்தலிங்கம் ஐயா அவங்கள்ட்ட தான் கொடுப்பேன். அதை முழுமையாக அவங்க வந்து வாசிட்டு சரி பண்ணி அதோட சுருக்கம் மேற்கொண்டு விவரங்கள்லாம் தருவாங்க. அதற்கப்புறம் நம்ம அதை ஊரில் வந்து சொல்லி அதை வந்து ஆவணப்படுத்துவோம். ஆவணப்படுத்தினதுக்கப்புறம் அதை வந்து பாதுகாக்கிறதுக்கான வேலைகளை எடுத்து சொல்லுவோம். சொல்லி இப்போ நிறைய அதை புரிஞ்சுக்கிட்டு அதற்கு பாதுகாக்கிறதுக்கு ஊர்லேயே வச்சுக்கிறதுக்காக செய்கிறாங்க. ஆனால் அப்படி எடுத்து வைக்காத கல்வெட்டுகளும் இருக்குது. அதையும் அரசாங்கம் வந்து கேட்டிருக்காங்க பட்டியல் கொண்டு போகிறதுக்கு. அது விரைவாக பாதுகாப்பான இடத்துக்கு அரசு அருங்காட்சியகத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பாறை ஓவியங்கள்ங்கும் போது மதுரையில் ஆவணப்படுத்துகிறாங்க. இப்போ கூட தமிழ்நாட்டு பாறை ஓவியங்கள் நூல்லாம் வெளியிட்டிருக்காங்க. ஆவணப்படுத்துறதும் நூல் வெளியீடுங்கிற அளவுக்கு தான் இருக்கே ஒழிய அதை வந்து ஒரு கம்பி வேலி போட்டு நம்ம மறையூர்லாம் பார்த்தோம்னா தூரத்துல இருந்து பார்க்குற மாதிரி அப்படியாக நம்ம செய்யணும் மதுரையில் அந்த பாறை ஓவியங்களை அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இந்த குன்னங்குடி பட்டியலாம் ஒரு முழுமையான கல் பதுக்கை இருக்கு. மற்ற எல்லாமே செதஞ்சு போயிருக்கு. ஆனால் கல் திட்டை, மண்ணுக்கு மேலே இருக்கிறது கல் திட்டைன்னு சொல்லுவோம். அந்த கல் திட்டை முழுமையாக இருக்குது. அதெல்லாம் சுற்றி ஒரு கம்பி வேலி போட்டோம்னா இன்னும் காலத்துக்கும் அதை வந்து மோனமெண்ட் ஆக்குறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. விரைவில் ஆக்கிடுவாங்க. ஆனால் அதை சுற்றி நம்ம ஒரு பாதுகாப்பு வேலி அது வரைக்கும் போட்டோம்னா சிதைவடையாமல் இருக்கும். ஏன்னா இப்பயே உள்ள வந்து பாட்டில்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இதிலும் மதுரையில் எங்களோட பயணங்களில் போய்கிட்டு இருக்குது. வாய்ப்பு கொடுத்தவங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி. ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் நம்ம பார்க்கலாம். நன்றிங்க தேவி மேம், மிக சிறப்பான ஒரு உரையை கொடுத்தீர்கள். உங்களுடைய களப்பயணம் வந்து எவ்வளவு விரிவா இருந்ததுன்றது இந்த புகைப்படங்கள் மூலமாக நாங்கள் தெரிந்து கொண்டோம். ஏன்னா மதுரை அப்படின்னா எங்களுக்கு கீழடி இப்போ அது போலதான். ஏன்னா தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் இருக்கிறவங்க நாங்க வந்தாலும் கோயில்களை பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படியே. இப்போ அடுத்து இதுல ஆர்வமா இருக்கிறவங்க கீழடி அருங்காட்சியகம் அது போல பார்ப்போம். இதை தாண்டி இத்தனை இடங்களுக்கு நீங்க பயணம் செய்து இத்தனை கல்வெட்டுகளையும்
நடுகற்களையும் பதிவு செய்திருக்கிறீர்கள் என்பதை பார்ப்பதற்கு வியப்பாக இருந்தது. மற்ற குழுவில் உள்ள மற்றவர்கள் உங்களுடைய வினாக்களை கேட்கலாம் இப்பொழுது. அதை தொடர்ந்து என்னுடைய வினாவை கடைசியாக கேட்கிறேன். யாராவது உங்களுக்கு கலந்துரையாடலில் கலந்து கொள்பவர்கள் நீங்களே அன்மியூட் செய்துட்டு நீங்க கேட்டுக்கலாம். முத்துமணி சார், தமிழினியால். அக்கா வணக்கம். வணக்கம், பேசுங்க. எனக்கு அக்காவும் மதுரை, நானும் மதுரை. அக்கா மூலமா இன்னும் நிறைய விஷயங்கள் நான் இங்க இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்றத நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். முதல்ல அக்காவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இதே போல இன்னும் அடுத்தடுத்து நீங்க பண்ணும்போது எங்களுக்கும் சொல்லி கொடுத்து எங்களுக்கும் கடத்துனீங்கன்னா இன்னும் நல்லா இருக்குன்னு ஒரு வேண்டுகோளா வச்சுக்கிறேன்க்கா. ரொம்ப நன்றிங்கக்கா. வணக்கம் வணக்கம் தமிழினியால். சொல்லிட்டீங்கல்ல, ஆள் தான் நம்மளுக்கு இல்லை, அடுத்து கூப்பிட்டுறேன் நான். ஏன்னா மதுரையில இன்னொரு விஷயத்தையும் நான் இங்க சொல்லிடுறேன். நம்ம வந்து இப்படி ஆய்வு அப்படிங்கும்போது கல்லூரிகள்ல எல்லாம் கேட்குறாங்க. நான் அந்த இடத்துல சொல்றேன், கல்லூரிகள்ல இப்படி இதே மாதிரி கூப்பிடணும்னு சொல்லிட்டு நம்ம போய் சொல்ற போது ஒரு தடவைக்கு மேல வரவே மாட்டேன்றாங்க. எல்லா மதுரையில இருக்கிற கிட்டத்தட்ட வரலாற்றுத்துறை எல்லாத்தையுமே நான் சொல்லுவேன். ஒரு தடவை வர்றாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வரவே மாட்டேன்றாங்க. இது உங்களோட வேலை, கொஞ்சம் எங்க வேலையை குறைங்க அப்படின்னு கேட்டாலும் அவங்க வந்து வரலங்கிறது பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி. இந்த மாதிரி நாங்களா வந்து ஆள் ஒரு பொறுப்பு எடுத்துக்கிற வரைக்கும் நாங்க இந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிற சூழ்நிலையில தான் இருக்கிறோம். நன்றி மேம். ஏன்னா தமிழினியால் வந்து ஏற்கனவே ஆர்வம் இருப்பவர் தான். பயணங்கள்லயும் நிறைய இது போல பயணங்கள் செய்வாங்க, வரலாற்றை தேடிதான் பயணம் செய்வாங்க. கண்டிப்பா தொடர்ந்து உங்களோட பயணிப்பார்கள் என்று நம்புகிறேன். அடுத்து வேற யாராவது? தமிழினியால எங்களோட பயணம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஓ, ஏற்கனவே பயணத்துல ஆமா ஆமா. என்னோட பயணத்துக்கு முதல் காரணம் அக்காவோட நடுகற்கள் புத்தகம் படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு நடுகர்கள் சார்ந்து இத்தனை வகை இருக்குன்ற ஒரு புரிதல் எனக்கு ஏற்பட்டது. பொதுவாவே டிராவல் பண்றதுனால சரி அதை கத்துக்கிட்டு போகணும்ன்ற ஒரு முதல் விதை வந்து அக்காவுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லியே ஆகணும். சோ அக்கா கூட சேர்ந்துதான் டிராவல் பண்ணிக்கிட்டேன். இன்னும் அடுத்தடுத்து நீங்க போகும்போது கூட்டிட்டு போயிருந்தீங்கன்னா இன்னும் நான் கத்துக்கிறவேன்றத ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன்க்கா அந்த இடத்துல. கண்டிப்பா கண்டிப்பா. நம்மளுக்கு எனக்கு ஆள் இல்லாம இருந்துச்சு. வா வா வா. ரொம்ப நன்றிங்கக்கா. நன்றி நன்றிங்க தமிழினியால். அடுத்து வேற யாராவது? இப்போ சரி, என்னோட வினாவை கேட்டுடுறேன். என்னன்னா, இப்போ நாங்க கீழடி அப்படின்னு பாக்குறோம். இந்த அகழ்வாராய்ச்சி வந்து 2013-14 காலகட்டத்துல அங்க ஆரம்பிச்சாங்க. பல கட்டங்களா செய்து இப்போ ஒரு அருங்காட்சியகமே வச்சிருக்காங்க இல்லைங்களா? இப்போ நீங்க கண்டுபிடிக்கிற இந்த கல்வெட்டுகள் அதெல்லாம் வந்து இப்போ அந்த அருங்காட்சியகத்துக்கு போயிருக்கா, இல்ல நீங்க அந்தந்த இடத்துலயே அப்படியே வைக்கிறீங்களா அப்படின்ற கேள்வி எனக்கு இருந்தது. ஏன்னா அதுக்குன்னு இப்போ தனியாக ஒரு இடமே ஒதுக்கி பார்வைக்கு வைத்திருக்கிறார்கள் என்பது நீங்க கண்டுபிடித்திருக்கிற எல்லாமே வந்து ரொம்ப அரிய தகவல்கள் உள்ளடக்கியதாக தான் இருக்கு. நடுகற்கள் ஆகட்டும், அந்த நீங்க சொல்ற கல்வெட்டுகள் ஆகட்டும், எல்லாமே அது எல்லாம் அங்க இருக்கா, அந்த இடத்துக்கு போய் சேர்ந்திருக்கா? இப்போ நாங்க வந்து இப்போ மதுரைக்கு வரும்போது அந்த அருங்காட்சியகத்துல இதெல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்றது என்னோட கேள்வி. இது கண்டிப்பா இதுக்கு பதில் சொல்லணும். அப்படி எதுவுமே இல்லை. அதாவது 2017க்கு முன்னாடி வரைக்கும் மனுவாத்தான் நாங்க வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் நம்மளும் இந்த வேலையை பார்க்கணுங்கிற ஒரு அனுமதி கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நேரடியா கல்வெட்டை நம்மளே பதிவு பண்ற மாதிரி இருந்தது. இப்போ துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, இப்பதான் கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிய வந்து அலுவலர்களை எல்லாம் வந்து நியமிக்கிறாங்க. ஏன்னா பற்றாக்குறை இருந்தது. அப்ப நியமிச்ச அலுவலர்களும் அகழாய்வுல இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இதுக்கு வந்துட்டு பற்றாக்குறை இருந்தது. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா பணியில நியமிக்கும் போது நம்ம வந்து சொல்றத போய் அந்த அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு அதற்கான கடிதம் கொடுக்கறது, மேற்கொண்டு என்ன செய்யறங்கிற அளவுக்கு வந்திருக்கிறாங்க. இனி அடுத்த கட்டம் தான். இப்ப பட்டியலும் அதே மாதிரி கேட்டிருக்காங்க. எதெல்லாம் நம்ம பாதுகாப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்ற பட்டியலை கேட்டிருக்காங்க. அதை நான் கொடுத்துருக்கிறேன்.
இனி ஓ. அடுத்து வரும்போது அடுத்த கட்ட நிகழ்வா அதை வந்து அவங்க இதுக்குன்னு ஏன்னா தனி அரங்கம் ஏற்படுத்தணும், அதை கொண்டு போய் ம். வைக்கிறதுக்கு அப்படிங்கும்போது அடுத்து செய்வாங்க. இப்பதான் பட்டியல் வாங்கியிருக்காங்க, அடுத்து ஓ. செய்வாங்க. நான் இது வரைக்கும் பார்த்ததுல உம், என்ன செய்யணும் அப்படிங்கிறது வந்து நீங்க கேட்ட அதுதான். இது எல்லாத்தையுமே ஒரு ம். இடத்துல கொண்டு போய் வைக்கணும். ஊர்ல வந்து இப்போ அதனால நீங்க அரசாங்கத்தையே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காதீங்கன்ட்டு நம்ம சொல்லும்போது, இப்போ ஓ நம்ம ஊருக்கு இவ்ளோ பெருமை இருக்கா? இது எதுக்கு நம்ம குடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ ஓ. திங்கட்கிழமை போனீங்க இல்லையா? அவங்களே உடனே எடுத்து வச்சுட்டாங்க. அப்படி வச்சுட்டா பிரச்சனை இல்ல. அப்படி இல்லாத சில பஞ்சாயத்துக்குரிய நரசிங்க அ அந்த பெருமாள் நரசிங்கம்பட்டியிலலாம் அம் அதாவது ஓவியம், ராமாயண ஓவியங்கள் வந்து அத வந்து இன்னைக்கும் அந்த சண்டையில வந்து நீ பாதுகாக்க மாட்ட நான் அப்படிங்கிற ஒரு இதுல நாங்களும் வக்கீல கொண்டு போய் எவ்வளவோ போய் பேசி பார்த்தாச்சு. அந்த ஊர்லயும் அனுமதி குடுக்கணும். அவங்களும் அந்த உணரணும். அப்படி உணரலங்கும்போது, அப்படி இருக்கிறத நம்ம எடுத்துட்டு போயி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அதுக்கு அவங்க பட்டியல் வாங்கியிருக்காங்க. அது 1. 2வது இந்த பாறை ஓவியங்கள். தமிழகத்துல எல்லா ம். ஊர்லயும் பாறை ஓவியம் இல்ல. நம்ம ஊர்ல இருக்கு. அதுவும் சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லி எல்லா அறிஞர்களும் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. அப்படிங்கும்போது, அது நூலா தான் இப்ப வெளியிட்டுருக்காங்க. அது நூலா வெளியிட்டதோட, இத ஒரு பாதுகாக்கிறதுக்கான ஒரு வேலையும் அடுத்து பார்க்கணுங்கிறது தான் நம்ம கோரிக்கையாவே இருக்குது. அத ஒரு கம்பி வேலி போட்டு தூரத்துல இருந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி. எந்த மாதிரி பாதுகாக்கணுங்கிறதோட கூட நம்ம குடுத்துருக்குறோம். ஆமா. இப்ப ஏன்னா இப்போ அவங்க தொல்லியல் துறை அப்படிதானே மேம் செய்றாங்க. ஆமா, தொல்லியல் ஆமா. துறைக்கு போயிட்டோம். தமிழ்நாடு தொல்லியல் துறையாகட்டும், இல்ல மத்திய யாரை எடுத்துக்கினாலும் அந்த கம்பி வேலி போடுவாங்க இல்லைங்களா? ஆமா. ஏன்னா இப்போ அந்த ஓவியத்துக்கு மேலேயே 3 மலைன்ட்டு ஒரு இடம். ம். உசிலம்பட்டி பக்கம். அந்த வெள்ளை நிற ஓவியம். அதுக்கு மேலேயே இப்போ வந்து சேதம் பண்ணி வச்சிருக்காங்க. ஓ. புதிய ஆமா. ஓவியத்த வந்து போடுறாங்க. அப்ப பழசு வந்து தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். அதனால ஆவணப்படுத்துறதோட பாதுகாப்புங்கிறது தான் இப்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்மளுக்கு இருக்குது. இத வந்து செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஓ. விருப்பம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மதுரையில வந்து கீழடி அருங்காட்சியகம் மட்டும் தானா? இல்ல அதுக்கு முன்னே ஏதாவது மாவட்ட இருக்கு. மதுரையில அருங்காட்சியகம்? நம்ம மகால் இருக்குது. அதுக்கப்புறம் காந்தி அருங்காட்சியகத்து உள்ள அரசு அருங்காட்சியகம் இருக்கு. ஓ. அதுல நெறைய சிற்பங்கள் வெளியே இருந்துச்சு. இப்போ அதுக்கு ஒரு ஷெட் போட்டு உள்ள மேடை வச்சு, அ ம். அத உள்ள வச்சிருக்காங்க. அது இப்ப தான் நடந்தது. அந்த மாதிரி காந்தி இப்போ நான் சொல்ற சிற்பங்கள் எல்லாத்தையும் ஒரு இதே மாதிரி கொண்டு போறதுக்கான வேலைகள் அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து விரைவில் நடக்கும்ன்ட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் இந்த கல் அ நான் சொன்ன திட்டை குன்னங்குடி பட்டியல ஒண்ணு வந்து ம். முழுமையா இருக்கு. அது பூங்குன்றன் ஐயா அவங்களோட வழிகாட்டுதல் படிலாம் நம்ம சொல்லி போம்போது, அது ஒரு ஏன்னா இப்பயே வந்து அது மேல ஏறி நிக்கிறாங்க. உள்ள வந்து நாய போட்டு எரிக்கிறாங்க. பாட்டில்ல போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வேலி போட்டோம்னா, அ அவங்க இடத்துக்காரவங்களுக்கு அதோட முக்கியத்துவம் தெரியுது. கொஞ்சம் அரசாங்கம் அத வேகமா பண்ணாங்கன்னா, முழுமை இருக்கிறது அப்படியே பாதுகாக்கப்படும். சரிங்க. நன்றிங்க. நன்றிங்க. நன்றி. அடுத்து மதுமிதா நீங்க ஏதாவது பேசுறீங்களா? மதுமிதா அன்மியூட் பண்ணிருக்காங்க. முத்துமணி சார் பேசுறீங்களா? வணக்கம்மா. நலமா இருக்கீங்களா வணக்கம் சார். எல்லாரும்? நல்லா வணக்கம். நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். தேவி ரொம்ப ரொம்ப எனக்கு நான் வந்து அந்த பகுதியை சேர்ந்தவன். எனக்கு பூர்வீகம் மானாமதுரை. ஓ. நம்ம இந்த சொந்தங்கள் எல்லாமே நம்ம அது என்ன சொல்றது, ஒத்தக்கடை, யானைமலை, ஒத்தக்கடை, உலகநேரி அந்த ஏரியால இருக்கவங்க. அது ஃபுல்லா நான் வந்து ஊரை விட்டு வந்து நாடு விட்டு வந்து 40 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அடிக்கடி போனால் கூட உங்களுடைய உரை வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அழகான காட்சிகள் ரொம்ப காட்சிப்படுத்துனீங்க. அங்கே அதாவது சாதாரணமா கடந்து போகக்கூடியதை இவ்வளவு தூரம் ஆய்வு பண்ணியிருக்கீங்க. பெரிய விஷயம். எல்லாரும் நம்ம வந்து அடிக்கடி அந்த கிராமங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம். எல்லாருமே பார்த்துருக்கோம். நடுகளா இருக்கட்டும், சிலைகளா இருக்கட்டும், அது என்னது அந்த கைம்பெண் அந்த மதம் குழந்தை பெக்க முடியாம தவறி போனவங்களுக்காக கூடிய அந்த சுமைகள் தாங்கிகளா இருக்கட்டும். அதை தவிர வந்து இந்த துருக்கி அந்த துருக்கன்ற பேர் வந்ததே அதனாலதான். துருக்கியில இருந்து வந்தவங்க. அதனால துருக்கன்ற பேரே நம்மளுக்கு இந்த கோரி பாளையமே அதனால தான் வைக்குது. முகமது கோரி அதில் வச்சுதானே வந்தது. எல்லாமே ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. அது நீங்க ராஜகம்பீரம்ன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க ப்ரொஃபசர் கண்ணன் ராஜகம்பீரத்துக்காக தான். நான் வந்து அது உள்ள பக்கத்து ஊருக்காரர் தான் நான். எங்களுடைய கிராமம் எல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. ஆவணப்படுத்துறீங்க. இன்னும் மேல மேல செய்யணும்னு உங்களை வாழ்த்துறேம்மா. ரொம்ப நன்றி. நல்லா அழகா இருந்தது. வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. ஆர்வம் இருக்கவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அனுப்பி விடுங்க. கொஞ்சம் நம்ம கண்டிப்பா தமிழினியல் செய்வோம். மாதிரி ஆமா செய்வோம். அடுத்தடுத்து நம்மளே இது பண்ணாம நன்றி. கண்டிப்பா 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 செய்யலாம். ஏன்னா ஊர்ல இன்னமும் மதுரையில வந்து பாறை ஓவியம் கண்டுபிடிக்கப்பட வேண்டிய பாறை ஓவியங்கள் நெறைய இருக்கு. ம். மலைகள்ல ஏறி பார்த்தோம்னா. அப்புறம் எல்லை கற்கள். இன்னும் கல்வெட்டு ஏன்னா கடந்த திங்கட்கிழமை கூட ஒரு முக்கிய கல்வெட்டு கிடைக்கும்போது,
இப்போ நாங்களே இந்த 10 வருஷத்துல இவ்வளோ கல்வெட்டுகள், தொழில் சின்னங்கள் இருக்கும். இன்னும் நிறைய மதுரைக்குள்ள இருக்கு. பார்க்கறதுக்கான ஆட்கள் வந்து ஒரு செய்தி உங்களுக்கு சொல்றேன். அதாவது சிவகங்கைக்கு பக்கத்துல அந்த சிவகங்கை மேலூர் போற ரோடு, இடையமேலூர் அந்த ரோடு போறதுல எங்களுடைய குலதெய்வ கோயில் இருக்கும். அப்ப போகும்போது பார்த்திருக்கேன், ஒரு சமண பள்ளி இடிஞ்சு கிடக்கு. அப்ப அவங்க வந்து ஏதோ பள்ளி ஏதோ சாமியார் மடம் அப்படின்ற மாதிரி பேர் ஏதோ ஒரு கொலகியல் பேசிட்டு இருக்காங்க. அது எனக்கே ஆசை. திரும்பி என்னால நான் வந்து 3000 மைலுக்கு அங்கிட்டு இருக்கிறேன். என்னால சொல்ல முடியல எனக்கு. அதை கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. அதாவது சிவகங்கை டு மேலூர் போற ரோடு, அல்லது அதுக்குள்ள உள்ள கிராமங்கள், சக்கந்தி அந்த ஏரியா, அந்த வேலுநாச்சியார் பிறந்த அந்த ஏரியால ஒரு சமண பள்ளி இடிஞ்சு கிடக்கு. இப்ப சமணர்கள் வாழ்ந்ததா சொல்றாங்க. அதுல வந்து சமண முனிவர்கள் வாழ்ந்ததா சொல்றாங்க. கொஞ்சம் தேடி பாருங்க. எனக்கு தெரிஞ்சே சொல்றேன். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நன்றிங்க சார். அவர் இந்தோனேஷியாவில இருந்து இணைந்திருக்கிறாரு. நன்றிங்க முத்துமணி சார். நன்றி. அடுத்து வேற யாரையாவது? ஜிடி மேடம், சுந்தர சோழன் சார், தனஞ்சயன் சார், நீங்க யாராவது பேச விரும்புறீங்களா? சுந்தர சோழன் சார் வாங்க. வணக்கம். நான் உரையினுடைய இறுதி பகுதியில தான் இணைஞ்சேன். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அது ஒருவேளை அவங்க பேசினாங்களான்னு தெரியல, இல்ல தலைப்போட தொடர்புடையதான்றது தெரியல. இந்த கோவலன் பொட்டல் அகழ்வாய்வுகள் அது வந்து 1980களில் நடந்தது, ஒரு முறை நடந்தது. அதுக்கப்புறமா எதுவும் நடந்த மாதிரி எனக்கு தெரியல. இது தொடர்பாக அண்மை கால செய்திகள், ஆய்வுகள், தரவுகள் ஏதாவது மேடம்க்கு தெரிஞ்சிருந்தா சொன்னாங்கன்னா பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி. ஆமா, 1980, 81ல அந்த பானையில வந்து ஒரு ஆணோட 35 வயது ஆணோட எலும்புகளும், அதுல இடது கையில மொட்டிலிருந்து அந்த எலும்பு மட்டும் இல்லாம மற்ற எலும்புகளோட இருந்ததை ஆய்வு பண்ணி எடுத்திருக்கிறாங்க. இப்போ அந்த பகுதியில பாலம்லாம் கட்டிட்டாங்க. கட்டினாலும் அந்த இடத்த வந்து இப்போ தேவேந்திர குல வெள்ளாளர்களோட சுடுகாடா வந்து அது இருக்குது. அதுக்குள்ளதான் இந்த அகழாய்வு பண்ணப்பட்ட இடம் இருக்குது. இது இன்னைக்கு நிலவரம். உள்ள நம்ம போகணும்னாலும் அவங்கள்ட்ட அனுமதி வாங்கிட்டு உள்ள போற மாதிரி இருக்கு. நன்றி. அந்த 1980 ஆய்வுகளுக்கு பிறகு வேற ஏதாவது அங்க டெவலப்மெண்ட்ஸ் எதுவும் உண்டா? அந்த இடத்துல பண்ணல. அந்த இடத்துல பண்ணல. பொருள்கள்லாம் அருங்காட்சியகத்துல இருக்குது. அகழாய்வு அதுக்கப்புறம் பண்ணல. நன்றி. 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 நன்றிங்க சார். வேறு யாராவது? இறைவாணி மேம், நீங்க பேச முடியுமா? மதுமிதா? இல்ல, மதுமிதா வந்து இன்னைக்குதான் இணைஞ்சிருக்காங்க. அதனால அவங்களுக்கே புதுசா இருக்கும். கேள்வி கேட்கிற அளவுக்கு முதல் வகுப்பு மாணவியா இருப்பாங்க. அதனால சந்தேகம் வந்திருக்காரு. சரி. அடுத்து ஜிடின்னு இணைஞ்சிருக்காங்க. அவங்களும் யாருன்னு தெரியல. அடுத்து தனஞ்சயன் சார் இருப்பாரு. இருந்தாலும் ரொம்ப நீங்க ஸ்லைடோட எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. ஏற்கனவே நம்ம வந்து புத்தகத்துல படிச்சதுதான். மேடமோட இந்த குழந்தைகளுக்காக கீழடி வைகை நாகரிகம்னு ஒரு புத்தகம். இதுல மொத்தம் அந்த அகழ்வாராய்ச்சி பத்தி எல்லாமே அமர்நாத் அவர் செஞ்சது, எப்படி அந்த உலக தமிழ்ச்சங்கத்துல தான் முதல்ல வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2020க்கு முடிஞ்ச பிறகுதானே இப்போ புதிய அருங்காட்சியகம் வந்திருக்கு. அதை பத்தி எல்லா தகவல்களும் இது மூலமா தான் நாங்க படிச்சு தெரிஞ்சிருக்கோம். மதுரைக்கு வந்தாலும் இன்னும் நாங்க அதெல்லாம் வந்து பார்க்கல. நாங்க இங்க வேலூர் பகுதியை சேர்ந்தது. மாணவர்கள் அழைச்சிட்டு வந்தாலும் கீழடி அருங்காட்சியகம் பார்ப்போம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி கல்லூரி மாணவர்களுக்கு இந்த ஆர்வத்தை வந்து வளர்க்கலாம். அவங்க ஏன்னா ஈடுபாட்டோட செய்யவும் முடியும். அவங்க வரலாற்று துறையோட சேர்ந்து உங்களுக்கு பல மாணவர்கள் வந்து கிடைக்கணும். வேற யாராவது பேசலைன்னா நம்ம மேடமோட இறுதி உரையோட நம்ம முடிச்சுக்கலாம். ஒரு நிமிஷம். சரிங்க மேம். இப்போ உங்களோட இறுதி தகவல் ஏதாவது இருந்தா கூறிட்டு சொல்லிட்டு நம்ம இந்த உரையை முடித்துக்கொள்ளலாம். அதான் என்னோட இதுதான். நம்ம வந்து ஆவணப்படுத்துறோம் எடுத்தோம் அப்படிங்கிறத விட எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஒன்று பார்த்தோம்னா கல்லாயுதம் 10,000 வருடம், புதிய கற்காலம் 10,000 வருடங்கள்னு தொழில்துறை சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பாறை ஓவியங்கள், இந்த மாதிரியான கல்வெட்டுகள், இந்த பால்குடியில் இருக்கிற அந்த ஆசிரியம் கல்வெட்டுலாம் வந்து முக்கியமானது. நம்மளுக்கு இப்போ நம்ம பார்த்துட்டோம். இப்போ அதை வந்து பாதுகாப்பாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களோட பெரிய ஒரு இப்போதைக்கு இருக்கிற ஒரு இது. அதுவும் பாறை ஓவியங்களை வந்து பாதுகாக்கிற மாதிரி செஞ்சிட்டோம்னா நிறைய அதே மாதிரி சிற்பங்கள், உதிரி சிற்பங்கள் சொல்றது,
கேட்பாரற்று இருக்கிற சிற்பங்கள். இந்த 3 வந்து பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறது என்னோட நிறைவு உரை. சரிங்க, நன்றிங்க மேம். ஏன்னா அது விழிப்புணர்வு வரணும். ஏன்னா எல்லா மக்களுக்கும் சரி, இது வந்து எப்படின்னா இதுல ஆர்வம் இருக்கிறவர்கள் தான் அந்த கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்களுக்கு சொல்ல முடியும். ஏன்னா வைகை நதிக்கரை நாகரிகம்ன்றது ரொம்ப ஆழமானது, அகலமானது. ஏன்னா நிறைய பகுதிகள் வந்து இருக்கு. எல்லா பகுதியும் நம்ம வந்து அகழ்வாய்வு செய்ய முடியாது. ஏன்னா மக்கள் வாழ்கின்ற நிலப்பகுதியா மாறிடுச்சு. அதுக்கு மேற்பட்ட பல கட்டிடங்கள் வந்திருக்கிறது. இருந்தாலும் இந்த நீங்க வந்து மீதி இருக்கிற இவ்வளோ இதுவும் இன்னும் இருக்கு. வைகை நதி நாகரிகம் அப்படிங்கிறதோட மதுரையை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் வந்து அடுத்து சொல்றது பார்த்தோம்னா மலையடிவார நாகரிகம் அப்படின்னு ஒரு நாகரிகம் மதுரையை வந்து அடுத்து கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் இப்ப என்னோட அடுத்த வேலையா இருக்குது. நதி நாகரிகம் போய், ஏன்னா அவ்வளோ மலை அடிவாரத்துலயும் அவ்வளோ கிராமங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கலாச்சாரம் சூழ்நிலைன்னு இருக்குது. கிட்டத்தட்ட 200 மலைகள் இருக்கும்போது நிறைய கிராமங்களை பார்த்தாச்சு. பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட கலாச்சாரம் வழிபாட்டு முறையும் சரி நிறைய வித்தியாசமா இருக்குது. ஆக மலையடிவார நாகரிகம்ட்டு ஒரு நாகரிகம் பார்வையில நம்ம அடுத்து பார்க்கணும் மதுரையை. சரிங்க மேம், நன்றிங்க. ஏன்னா ஒரு புதிய பார்வைகளையும் புதிய தகவல்களையும் கூறிய பேராசிரியர் தேவி அவர்களுக்கு தமிழ் மரபு அறக்கட்டளையின் சார்பாக நன்றியை கூறிக்கொள்கிறோம். இந்த நிகழ்வை இணையத்தில் பிறகு மற்றவர்கள் பார்ப்பதற்கு ஏதுவாக வெளியிடுவார்கள். அவ்வாறு பார்வையிட்டாலும் தங்களுடைய கருத்துக்களை நமது தமிழ் மரபு அறக்கட்டளை குழுவில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். பகிர்ந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கருத்துக்களை செழுமைப்படுத்தலாம். இந்த உரைக்கு மீண்டும் ஒரு முறை தேவி மேடம்க்கு நன்றி கூறி உரையை முடித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னோட நன்றிகள். பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நன்றி தேவி மேம், பானுரேகமன். அடுத்த வாரம் திசைக்கூட நிகழ்வு நாம் அனைவரும் சந்திப்போம். தஞ்சாவூரில் மராட்டியர்களை பற்றிய அடுத்த நிகழ்வு தொடர்கின்றது. சொல்லிடுங்க மேம். அப்படி அடுத்த வார நிகழ்வு தஞ்சையில் மராட்டியருடைய தாக்கம் அடுத்த வாரம். அந்த அடுத்த வாரம் இதே நேரம் நாம் சந்தித்து கலந்துரையாடுவோம். அனைவருக்கும் நன்றி. அடுத்த வார திசைக்கூடலில் அனைவரும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.